God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Once again we thank God for this blessed opportunity to share the word of God with you all. மறுபடியுமாக தேவனுடைய வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்ததான அந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And last night we saw certain things about the experiences of heaven. கடந்த இரவு பரலோகத்தை குறித்து ஒரு சில அனுபவங்களை நாம் தியானித்தோம். The moment we say heaven, we understand it's a place of happiness. பரலோகம் என்கிறதான அந்த வார்த்தையை சொன்ன உடனே நமக்குள் சந்தோஷம், மகிழ்ச்சி என்பதே நினைவுக்கு வருகிறது. And secondly, heaven is a place where God's power can be realized to the maximum. இரண்டாவது, பரலோகம் என்கிறதானது தேவனுடைய வல்லமை, சக்தி அதனுடைய நிறைவான விதத்தில் அனுபவிக்கக்கூடியதான இடமாக இருக்கிறது. And thirdly, heaven means it's an eternal state. மூன்றாவது, பரலோகம் என்பது நித்தியமான ஒரு நிலையாக இருக்கிறது. And that's the place where God is, and we are hoping to go to that place. தேவன் இருக்கிறதும் நாம் அந்த இடத்தை போய் அடைவோம் என்று நம்பிக்கை கொண்டு இருக்கிறதுமான இடம்தான் பரலோகம். And Jesus came into the world in order to bring every one of us to that place. நம் ஒவ்வொருவரையும் அந்த இடத்துக்கு கொண்டு சேர்க்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். And many have not understood what are the preparations to enter into that place. அந்த பரலோகத்துக்கு உள்ளே பிரவேசிப்பதற்கு எந்த விதத்தில் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து அநேகரோ அறியாத வண்ணம் இருக்கிறார்கள். But when we go through the word of God, the word of God helps us to understand as to how we could prepare ourselves for heaven. ஆயினும் வேதாகமம், வேத வசனத்தின் வழியாக நாம் கடந்து செல்வோம் என்றால் இந்த பரலோகத்துக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கடந்து செல்வதற்கு எவ்விதமாக செய்ய வேண்டும் என்பதை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. And last night we saw that we can enjoy heaven while we are on this earth. நாம் இந்த பூமியில் இருக்கும்போதுதானே பரலோகத்தை அனுபவிக்க இயலும் என்பதை நேற்று இரவு நாம் தியானித்தோம். And we continue to enjoy heaven even after we leave this physical body. நாம் இந்த சரீரத்தை விட்டு நாம் கடந்து போன பிற்பாடும் கூட தொடர்ச்சியான விதத்தில் பரலோகத்தை அனுபவிக்க இயலும் என்றும் நாம் தியானித்தோம். And finally we go to a heaven itself where we continue forever and ever and enjoy heaven. கடைசியாக பரலோகத்துக்குள்ளே கடந்து போய் அங்கேயே நித்தியமாய் யுகாயுகமாக பரலோகத்திலே இருந்து அதை அனுபவிக்கக்கூடிய நிலையை நாம் எட்டி விடுகிறோம். And last night we saw happiness is the most important experience to go to heaven. பரலோகத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் மகிழ்ச்சி என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்று என்று நேற்று நாம் தியானித்தோம். Because there is no sorrow in heaven, there are no sad people in heaven. ஏனென்றால் இந்த பரலோகத்திலே துக்கமானவர்கள், அதாவது துக்கம் கொண்டவர்கள் என்று யாருமே கிடையாது. We see everyone in heaven, they are filled with joy. ஏனென்றால் பரலோகத்தில் இருக்கிற எல்லாருமே மகிழ்ச்சியால் நிரம்பினவர்களாக இருக்கிறார்கள். And God prepares us in order to enter into that heavenly place. அந்த பரலோக இடத்துக்கு நாம் கிடந்து உள்ளே பிரவேசிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். And while we are on this earth, he fills us with the joy of heaven. நாம் இந்த பூமியில் இருக்கும்போதுதானே அந்த பரலோகத்தின் சந்தோஷத்தினால் நம்மை அவர் நிரப்பி விடுகிறார். Through the blood of Jesus we get that joy. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Through the word of God we get that joy. தேவனுடைய வார்த்தை வசனத்தின் மூலமாக அந்த சந்தோஷத்தை நாம் பெற்று விடுகிறோம். Through the baptism of the Holy Spirit we get that joy. பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினாலே அந்த மகிழ்ச்சியை நாம் நமக்குள் பெற்று விடுகிறோம். Through faith life, when we continue trusting God, we get that joy. தொடர்ச்சியாக தேவனையே நம்பி வாழக்கூடிய விசுவாச வாழ்வின் மூலமாக அதை நாம் பெற்று விடுகிறோம். And next, when we have that hope of heaven, that itself brings great joy into our lives. அடுத்து பரலோகத்தினுடைய நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கும்போது அதுவே அந்த சந்தோஷத்தை நமக்குள் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And next we saw that power is another important aspect in heaven. அடுத்தபடியாக வல்லமை என்பது
பரலோகத்தில் மற்றொரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்று நாம் காண்கிறோம். And every child of God can enjoy that power that operates in heaven. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பரலோகத்திலே செயல்படக்கூடியதான அந்த வல்லமையை அனுபவிக்க இயலும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So while we are on this earth, we must enjoy that power of God. நாம் இந்த பூமியில் இருக்கும்போது தானே அந்த தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க வேண்டும். God has not called us to be natural people. தேவன் நம்மை ஏதோ சாதாரணமான ஜனமாய் ஜென்ம சுபாவம் உள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. God has called us to be supernatural people. நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். And it is for that purpose God gives us His power. அந்த நோக்கத்துக்காகத்தான் தேவன் தமது வல்லமையை நமக்கு தருகிறார். Even every saved person has got power in his life. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளையும் தன் வாழ்விலே தேவனுடைய வல்லமையை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். Because he has got a power that comes through the blood of Jesus. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் தேவனுடைய இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகிற வல்லமை அவர்களுக்கு உண்டு. You can make use of that power while you are on this earth. இந்த பூமியிலே நீங்கள் ஜீவிக்கும் போதுதானே அந்த வல்லமையை எடுத்து நீங்கள் செயல்படுத்த முடியும். And we can enjoy that power in our lives. நம்முடைய வாழ்க்கையில் அந்த வல்லமையை நாம் அனுபவிக்கவும் முடியும். Some of us think that this power in the blood is only for new people. சிலர் இப்படி எண்ணிக்கொள்கிறார்கள், இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிற வல்லமையா புதிதாக வரக்கூடியவர்களுக்காக மாத்திரம்தான். Or others may think it's for only believers. மற்றவர்கள் நினைக்கிறார்கள் இது விசுவாசிகளுக்கு மாத்திரம் உரிய வல்லமைதான். Or some may think it's only for backsliders. For them to come back, they need the blood of Jesus. சிலரோ இது பின்மாற்றத்துக்குரியவர்களுக்குரிய வல்லமை, ஏனென்றால் அவர் இயேசுவிடத்தில் திரும்ப வேண்டும் என்றால் அப்பொழுது இந்த வல்லமை தேவை. No, but that's not the case. இல்லை, அது அப்படி, அந்த விஷயம் அப்படி அல்ல. Every one of us need the power of the blood of Jesus. நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்கு தேவை. Whether we be a new person or a believer or a backslider or even a servant of God. நாம் புதிதாக வந்தவர்களாக இருக்கலாம், பின்மாற்றக்காரர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், நமக்கு தேவனுடைய அந்த இரத்தத்தின் வல்லமை நமக்கு தேவை. Every one of us need the blood in our lives. ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் இரத்தம் நம்முடைய வாழ்விலே தேவையாக இருக்கிறது. When we read in Revelation chapter 12, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, chapter 12 when we read 12ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, in verse 11 it is said, and they overcame him by the blood of the lamb. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவனை ஜெயித்தார்கள் என்று வாசிக்கிறோம். For us to overcome the enemy, we need the blood of Jesus. நாம் நம்முடைய சத்துருவை ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஆண்டவராக இயேசுவின் இரத்தம் நமக்கு தேவை. That blood brings about a victory in our lives. அந்த இரத்தம் நம்முடைய ஜீவியத்தில் ஜெயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. Only those who have exercised that power while on this earth, they can enjoy heaven. தாங்கள் பூமியில் இருக்கும்போது அந்த வல்லமையை யார் யார் இந்த பூமியில் அனுபவிக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே பரலோகத்தை அனுபவிக்க இயலும். If you have not enjoyed the power in the blood of Jesus, there is no place for you in eternity. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள் இருக்கிற வல்லமையை நீங்கள் அனுபவிக்காத பட்சத்தில் நித்தியத்தில் உங்களுக்கு இடம் இல்லை. Dear child of God, if you are bound in any way, even this evening, the power in the blood of Jesus is present in our midst. அருமையான தேவ ஜனமே, இந்த மாலை வேளையிலும் நீ ஏதாவது ஒரு தரப்பில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருப்பாய் என்றால், இதோ இந்த மாலை வேளையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உனக்காக செயல்பட வல்லமையுள்ளதாக இருக்கிறது. Claim that power which is in that blood. அந்த இரத்தத்துக்குள் இருக்கிற வல்லமையை நீ உரிமை பாராட்டி எடுக்க இயலும். And you can overcome the enemy through the blood of Jesus. அந்த சத்ருவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உன்னால் ஜெயிக்க இயலும். And that power is the power of heaven. அந்த வல்லமை பரலோகத்தின் வல்லமையாய் இருக்கிறது. Therefore let us all claim the power in the blood of Jesus. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள் இருக்கிற வல்லமையை நாம் உரிமை பாராட்டுவோம். Before we press forward, if there is anyone who needs that power even this night, let us lift up our right hand. அடுத்தபடியாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக இந்த வேளையில் அந்த இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிற வல்லமை எனக்கு தேவை என்று யாராவது இருப்பீர்கள் என்றால் உடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். If you need a deliverance in your life, you claim the blood, you claim the power in that blood. உன் வாழ்விலே உனக்கு விடுதலை வேண்டும் என்றால் இதோ இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உண்டு, அதை உரிமை பாராட்டி எடுத்துக்கொள். Right now that blood is in our midst. இதோ இப்பொழுதுதானே இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உரிமை பாராட்டு. Blood is being sprinkled upon you right now. இப்பொழுதே அந்த இரத்தம் உன்மேல்
தெளிக்கப்படும். The Lord Jesus is sprinkling that blood upon you tonight. இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த ராத்திரி வேளையில் உன்மேல் அந்த இரத்தத்தை இதோ தெளித்துக் கொண்டிருக்கிறார். Receive that power in that blood. அந்த இரத்தத்துக்குள் இருக்கிற வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive a deliverance through that blood. அந்த இரத்தத்தில் இருக்கிற விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the victory through that blood. அந்த இரத்தத்தினால் உண்டாகிற விடுதலையை பெற்று ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah, 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 hallelujah. Tira bakara balana balana bakara balana balana. Amen. Hallelujah, 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 hallelujah. Amen. Hallelujah, 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 hallelujah. Tira balana balana. Amen. Hallelujah, 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 hallelujah. Amen. Whether we go to new earth, புதிய பூமிக்கு நாம் போனால், or whether we go to new heaven, நாம் புதிய வானத்துக்கு போனாலும், or if we are going to New Jerusalem, புதிய எருசலேமுக்கு நாம் போனாலும், or if we are going to Zion, சியோனுக்குள் போனாலும், we need the blood of Jesus. நமக்கு இயேசுவின் இரத்தம் தேவையானதாக இருக்கு. Without the blood of Jesus there's no heaven. இயேசுவின் இரத்தம் இல்லாமல் பரலோகம் இல்லை. Without the blood of Jesus there's no new earth. இயேசுவின் இரத்தம் இல்லாமல் புதிய பூமி இல்லை. Without the blood of Jesus there's no new heaven. இயேசுவின் இரத்தம் இல்லாமல் புதிய வானமும் இல்லை. Without the blood of Jesus there's no new Jerusalem. இயேசுவின் இரத்தம் இல்லாமல் புதிய எருசலேம் இல்லை. Without the blood of Jesus there is no Zion. இயேசுவின் இரத்தம் இல்லாமல் சியோனும் இல்லை. It is the blood of Jesus. இது இயேசுவின் இரத்தத்தினாலே வருகிறது. It is the blood of Jesus and Jesus alone which can take us right up to our destination. நாம் போய் அடைய வேண்டிய நம்ம இலக்கை அடைய செய்வது இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. Shall we all thank God for the blood of Jesus? ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்துக்காக நாம் எல்லாம் நன்றியால் நிறைந்து நன்றி செலுத்துவோமாக. Hallelujah, 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 hallelujah. Amen. Next we can enjoy the power of God through His word. அடுத்து தேவனுடைய வல்லமையை அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் அனுபவிக்க முடியும். When we read in Hebrews the first chapter, எபிரேயர் முதலாம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது, in verse 3 we read that Jesus is holding the whole world through the power of His word. மூன்றாம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது தேவன் முழு உலகத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே தாங்குகிறார் என்று வாசிக்கிறோம். Shall we read that verse please? அந்த வசனத்தை வாசிப்போம். சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்திலே உட்கார்ந்தார். So he's carry on. Who being the brightness of His glory and the express image of His person, and upholding all things by the word of His power, when He had by Himself purged our sins, sat down on the right hand of the Majesty on high. Our Lord Jesus Christ is holding all things by the word of His power. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலத்தையும் தமது வல்லமை உள்ள வார்த்தையினாலே தாங்குகிறவராக இருக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That shows the power of God. அது தேவனுடைய வல்லமையை காட்டுகிறது. He is able to hold everything in His hands through that word of His power. அவர் சகலத்தையும் தமது வல்லமையுள்ளதான வார்த்தையினாலே தமது கரத்திலே தாங்குகிறவராக இருக்கிறார். See, look at the power that is in that word. அந்த வார்த்தைக்குள் இருக்கிறதான வல்லமை என்னதென்று பாருங்கள். That word can hold everything in its place. அந்த வார்த்தை தனக்குள் எல்லாவற்றையும் அது தாங்கி பிடிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. It keeps the stars in its place. அது நட்சத்திரங்களை அதன் இடத்தில் தாங்கி பிடிக்கிறது. It keeps the sun in its place. அது சூரியனை அதனுடைய இடத்திலே தாங்கி பிடிக்கிறது. It keeps the moon in its place. சந்திரனை அதனுடைய இடத்திலே It தாங்குகிறது. keeps the earth in its place. பூமியை அதனுடைய இடத்திலே தாங்குகிறது. It keeps every planet in its place. ஒவ்வொரு கோலங்களையும் அதன் இடத்திலே தாங்கி பிடிக்கிறது. It is the word of His power. அது அவருடைய வல்லமையின் வார்த்தையாக இருக்கிறது. Just imagine how great that power is. அந்த வல்லமை எவ்வளவு
எவ்வளவு பெரிதானது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். That same power in his word created this whole earth. அந்த வார்த்தைக்குள் இருக்கிற அதே வல்லமைதான் இந்த உலகத்தையும் சிருஷ்டித்தது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we receive the word of God, அந்த தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ளே நாம் பெற்றுக்கொள்ளும்போது we receive that same power. அதே வல்லமையை நாம் பெற்று விடுகிறோம். And Jesus has given that word to us even today. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை இன்றைக்கும் நமக்கு தந்திருக்கிறார். And we have to claim that word as our own. அந்த வார்த்தையை அது எனக்கு தான் சொந்தம் என்று உரிமை Every பாராட்டுகிறோம். promise in the word of God is powerful. ஒவ்வொரு தேவனுடைய வசனத்தில் இருக்கிற வாக்குத்தத்தம் வல்லமை நிறைந்தது. And we can claim every promise and enjoy the power of God in our lives. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நாம் உரிமை பாராட்டி அந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நாம் அனுபவிக்க முடியும். If we are to be found in heaven, நாம் பரலோகத்தில் காணப்பட வேண்டும் என்றால் we have to enjoy the power that comes through the word of God. கர்த்தருடைய வார்த்தை வசனத்துக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமையை நாம் ருசிக்க வேண்டும். Finally, when we go to heaven, கடைசியாக நாம் பரலோகத்துக்கு போகும்போது there we are going to see how that power in his word is working. அவருடைய வார்த்தைக்குள் இருக்கிற வல்லமை எப்படி எல்லாம் கிரியை செய்ய போறது என்பதை நாமே பார்க்க போகிறோம். And we ourselves, we are going to use that word and work in eternity. நாமே அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி நித்தியத்திலே அதை செயல்படுத்த போகிறோம். That's why, as we said earlier, heaven is not a place full of lazy people. ஆகவே தான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பரலோகம் என்று சொன்ன உடனே அப்படியே சோம்பலாக இருக்கக்கூடியதான ஜனக்கூட்டம் நிறைந்த இடம் அல்ல. Because some time back one person said, சில காலங்களுக்கு முன்பாக ஒரு விதமாக சொன்னார், I don't want to go to heaven எனக்கு பரலோகத்துக்கு போக இஷ்டம் இல்ல. because it's going to be a very quiet place. It's going to be a very quiet place. ஏன் தெரியுமா? அது ரொம்ப அமைதியான இடம். And everybody is going to sit in their corner and just go on resting and sleeping. எல்லாரும் அப்படி மூலையில இருந்து கொண்டு அப்படி இளைப்பாறிக் கொண்டு தூங்கிக் கொண்டே தான் இருக்கிற இடம். Therefore I don't want to go to heaven. எனக்கு பரலோகத்துக்கு போக இஷ்டம். But at least if I go to hellfire, a lot of people will be screaming, that will be a lot of activity. நான் ஒருவேளை நரகத்துக்குள்ள போனா கூட அங்க கூட கொஞ்சம் பேர் கூச்சல் போட்டு கத்தி கதறிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு செயல்படுறது போல இருக்கும். That's the wrong idea of that person. அந்த நபரின் தவறான ஒரு விளக்கம் தான் அது. But heaven is a place full of activity. ஆனால் பரலோகமோ முழுமையாக செயல்பாடுகளினால் நிறைந்த இடம். And for that purpose God fills us with that power even while we are on this earth. அந்த நோக்கத்துக்காகத்தான் நாம் இப்பொழுது இந்த பூமியில் இருக்கும்போதே அந்த நிறைவினால் தேவன் நம்மை நிரப்புகிறார். Even as God created all things through his word, தேவன் சகலத்தையும் தமது வார்த்தையினாலே தாம் சிருஷ்டித்தது போல, even in eternity when we are with God, நித்தியத்தில் நாம் தேவனோடு கூட இருக்கும்போது we are going to use every word and create many things. ஒவ்வொரு வார்த்தையும் உபயோகப்படுத்தி அநேக காரியங்களை நாம் சிருஷ்டிப்போம். That's what the word of God says. வேத வசனம் அப்படித்தான் சொல்கிறது. We are going to be with that creator God. நாம் அந்த சிருஷ்டிகராகிய தேவனோடே கூட இருந்து செயல்படுவோம். Therefore whatever he does, we are going to also do it along with him. அவர் செய்கிற அனைத்தையும் அவரோடு கூட இணைந்து நாம் செய்வோம். And God is going to do all things through the New Testament church. தேவன் சகலத்தையும் புதிய ஏற்பாட்டு சபையினூடாகத்தான் செய்வார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And for that purposefully God is filling the church with his power. அந்த நோக்கத்தோடு தான் தேவன் தம்முடைய சபையை வல்லமையால் நிரப்புகிறார். And that power first comes through the blood and secondly through the word of God. அந்த வல்லமை முதலாவது அவருடைய இரத்தத்தின் மூலமாக வருகிறது, இரண்டாவது அவருடைய வார்த்தையின் மூலமாக வருகிறது. So heaven is not a place of where we are going to be inactive. பரலோகம் என்று சொல்லும்போது எந்த விதத்திலும் செயல்படாது இருக்கிறதான ஒரு இடம் அதல்ல. It's going to be a place full of activity. அது செயல்பாடுகளினால் நிறைந்த இடம். Every moment we are going to be doing something there. ஒவ்வொரு க்ஷணம் ஏதோ ஒன்றை நாம் செய்து கொண்டே இருப்போம். Even as we think, something is going to be done there. நாம் யோசிக்கும் போதே அதன்படியே சில காரியம் நடக்கும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's going to be a place where we are going to be always active. நாம் எப்பொழுதும்
மும்பரமாக செயல்பாட்டில் இருக்கக்கூடிய இடம். For that we need the power of God. அதற்காக தேவனுடைய வல்லமை நமக்கு தேவை. That's why while on this earth we must exercise that power of God. ஆகவே தான் நாம் இந்த பூமியில் இருக்கும்போதுதானே அந்த வல்லமையை நாம் செயல்படுத்த வேண்டும். We have to exercise the power through the word that we hear. நாம் கேட்கிறதான வார்த்தை வசனத்தின் மூலமாக இருக்கிற வல்லமையை செயலில் கொண்டு வர வேண்டும். We have to work according to the word that we hear. நாம் எந்த வார்த்தைகளை கேட்கிறோமோ அந்த வார்த்தைகளின்படியே செயல்பட வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And thirdly we get the power through the baptism of the Holy Spirit. மூன்றாவது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தினாலே அந்த வல்லமையை நமக்குள் நாம் பெறுகிறோம். When we read in Hebrews the 6th chapter, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது in verse 5 we read that God has given us the opportunity to taste the powers of the world to come. இனி வரும் உலகத்தில் இருக்கிறதான வல்லமையை பலனை ருசி பார்க்கக்கூடியதான ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். That we get through the baptism of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தினாலே நாம் பெறுகிறோம். When we receive the baptism of the Holy Spirit, we are tasting the powers of heaven. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெறும்போது பரலோகத்தில் இருக்கிறதான வல்லமையை நாம் ருசிக்கிறவர்களாக இருக்கிறோம். And we must go on enjoying that power in our lives. நாம் தொடர்ச்சியாக அந்த வல்லமையை நம்முடைய ஜீவியத்தில் ருசித்துக் கொண்டே செல்ல வேண்டும். And we must be kept by that same power of God. அதே தேவ பலத்தினாலே நாம் காக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். And through that same power we are going to be changed from glory to glory. அதே வல்லமையினாலே நாம் மகிமையில் இருந்து மகிமைக்கு கடந்து போய்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we need the power of God in our lives. ஆகவே நமது வாழ்வில் தேவ வல்லமை இன்றியமையாததாக இருக்கிறது. Do you have the power of God in your life? உன்னுடைய வாழ்விலே இந்த தேவனுடைய வல்லமை உண்டா? Is the power of God working in your life? இந்த தேவனுடைய வல்லமை உன் வாழ்க்கைக்குள் இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறதா? Have you lost the power of God? நீ தேவனுடைய வல்லமை ருசித்திருக்கிறாயா? Have you lost the power of God? தேவனுடைய வல்லமை நீ இழந்து காணப்படுகிறாயா? That be so, God wants to renew that power in your life. அவிதமாக இருக்கும் என்றால் உன் வாழ்க்கையிலே தேவனுடைய பலத்தை திருப்ப கொடுக்கும்படி தேவன் வாஞ்சிக்கிறார். So that you could exercise that power in your life. ஜீவிதமாக தேவனுடைய வல்லமையை உன் வாழ்க்கையிலே நீ செயல்படுத்த முடியும். When there is power in our lives, we cannot be just sitting quiet. ஒரு தேவனுடைய வல்லமை நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கும் என்றால் நாம் அப்படி அமைதியாக இருக்க முடியாது. When there is power, that will work in our lives. வல்லமை சக்தி இருந்தால் அது வாழ்விலே செயல்படத்தான் செய்யும். When there is power in our lives, it will proceed from us and touch others. வல்லமை நம்முடைய ஜீவியத்தில் இருக்கும் என்றால் அது நம்மிலிருந்து புறப்பட்டு போய் மற்றவர்களை தொடும். It will go and affect the lives of others. அது மற்றவருடைய ஜீவியத்தையும் அது தொடக்கூடியதாய் பாதிக்கக்கூடியதாய் இருக்கும். It's such a kind of power that God wants to give us in these days. அப்படிப்பட்டதான ஒரு வல்லமையை தான் தேவன் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கும்படி வாஞ்சிக்கிறார். Because it is this same power we are going to enjoy in much more a greater measure in heaven. ஏனென்றால் இதே வல்லமையை தான் பரலோகத்தில் அதிகமாக மேலான விதத்தில் நாம் அனுபவிக்க போகிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Therefore let us not lose the power of God in our lives. ஆகவே நமது ஜீவியத்தில் தேவனுடைய வல்லமையை நாம் இழந்து போய் விட வேண்டாம். When we look at the early church, ஆதி திருச்சபையை நாம் நோக்கி பார்த்தால் they did not have much money. அவர்களுக்கு அதிகமான பணம் இல்லை. They did not have much conveniences. அவர்களுக்கு அதிகமான வசதிகள் இல்லை. But one thing they had the power of God. ஆனால் அவர்களுக்குள் ஒன்று இருந்தது, தேவனுடைய வல்லமை அவர்களுக்குள் இருந்தது. And through that power of God they were shining for God. அந்த தேவனுடைய வல்லமையினாலே கர்த்தருக்கு பிரகாசித்துக் கொண்டிருந்தார்கள். And we are in the last days. நாம் இப்பொழுது கடைசி நாட்களில் இருக்கிறோம். And we are going to be the last generation. நாமே கடைசி சந்ததியாக இருக்க போகிறோம். And God desires that we should be filled with the power of God. நாமோ தேவனுடைய வல்லமையினாலே நிரம்பி இருக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். And God wants that power to proceed out of our lives. நமது ஜீவியத்திலிருந்து தேவனுடைய வல்லமை புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். And it must go and reach out to others. நாம் போய் மற்றவர்களையும் தொட வேண்டும், செயல்பட வேண்டும். That power must go and touch others. மற்றவர்களையும் அந்த வல்லமை புறப்பட்டு தொட வேண்டும். And that power must change the lives of others. அந்த வல்லமை மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். It is for that purpose that God has called us. அந்த நோக்கத்தோடு கூட தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். That purpose He has chosen us. அந்த நோக்கத்தோடு கூட தான் அவர் நம்மை தெரிந்திருக்கிறார். For that purpose He has saved us. அந்த நோக்கத்தோடு கூட தான் அவர் நம்மை ரட்சித்தும் இருக்கிறார். For that purpose
purpose He has anointed us. அந்த நோக்கத்தோடு கூட தான் அவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். Therefore, let us continue in the power of God in our life. ஆகவே நம்முடைய ஜீவியத்தில் தொடர்ச்சியாக தேவனுடைய வல்லமையிலே நாம் இருப்போமாக. Shall we all shout one hallelujah? அதற்காக நாம் ஒரு அல்லேலூயா என்று முழங்குவோம். Hallelujah! Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we come back to the text we read last night, கடந்த இரவு நாம் வாசித்ததான வேத பகுதிக்கு கடந்து வந்தால், in the book of Isaiah chapter 57, ஏசாயாவின் புத்தகம் 57ஆம் அதிகாரம், in verses 1 and 2, முதல் 2 வசனங்கள், there we saw how the people, saints of God who die, they rest in a particular place. மரிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் எவ்விதமாக தங்களுடைய இடத்திலே இளைப்பாறுகிறார்கள் என்று அங்கு நாம் காண்கிறோம். And they rest until the time of resurrection. உயிர்த்தெழக்கூடிய நேரம் வரும் வரைக்கும் அங்கே இளைப்பாறுகிறார்கள். And we also saw there were 3 places of rest. இந்த இளைப்பாறுதலில் 3 இடங்கள் உண்டு என்று நாம் காண்கிறோம். We read about the first heaven, second heaven and third heaven. முதலாம் வானம், இரண்டாம் வானம், மூன்றாம் வானம் என்று நாம் வாசிக்கிறோம். These are the places of rest for the saints who pass away. மரிக்கிறதான, கடந்து போகிறதான பரிசுத்தவான்கள் இளைப்பாறக்கூடியதான இடங்களாக இவைகள் இருக்கின்றன. And they will go to these places according to the dispensation they were in and according to the spiritual life they lived on this earth. இந்த பரிசுத்தவான்களோ தாங்கள் ஜீவித்ததான காலத்தின் அடிப்படையிலும் தங்களுடைய ஜீவியத்தில் தாங்கள் வாழ்ந்ததான தாங்கள் ஆவிக்குரிய தரத்தின்படியும் இந்த இடங்களுக்கு அவர்கள் செல்வார்கள். And according to the word of God we can understand the New Testament church group people are those who have got a higher standard. கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் இவ்விதமாக அறிகிறோம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறதான பரிசுத்தவான்கள் மேலான ஒரு இடத்தை அடைவார்கள். Therefore they go to rest in that place called third heaven. அவர்கள் மூன்றாம் வானம் என்கிறதான இடத்தை அடைந்து அங்கே இளைப்பாற செல்வார்கள். But the Old Testament saints and the martyrs, they all have a place in second heaven. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறதான பரிசுத்தவான்கள், இந்த இரத்த சாட்சிகள், அவர்களும் இந்த வானத்தில் போய் சேர்வார்கள். இரண்டாம் வானத்துக்கு போய் சேர்வார்கள். And the saved people go to the first heaven. ரட்சிக்கப்பட்டவர்கள் முதலாம் வானத்துக்கு போய் சேர்வார்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we see that it's according to the life they lived and according to the dispensation they were in, they go to one of these places. இதிலிருந்து நாம் அறிகிற காரியம், இந்த பரிசுத்தவான்கள் தாங்கள் ஜீவித்த காலத்தின் தரப்பிலும் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் தரத்தின் அடிப்படையிலும் தங்கள் இந்த இடத்துக்கு போய் இளைப்பாறுவார்கள். And they have to wait there till the time of resurrection. உயிர்த்தெழுதலின் நேரம் வரும், காலம் வரும் வரைக்கும் அவர்கள் அங்கு காத்திருப்பார்கள். That's why speaking to Daniel, what does the angel say? தானியேலுக்கு தூதன் சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான்? In the 12th chapter of Daniel, தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், in the 12th chapter 12ஆம் அதிகாரம், in verse 13, 13ஆம் வசனம், but go thou thy way till the end be, for thou shalt rest and stand in thy lot at the end of the days. நீயோ வென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். So Daniel is told to go and rest until his time comes to be resurrected and rewarded. தானியேல் போய் தன்னுடைய உயிர்த்தெழுதலின் காலம் தான் பலனடையும் நேரம் வரும் வரைக்கும் போய் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். That's a place of rest for him. அது தானியேலுக்காக இருக்கக்கூடிய இளைப்பாறுகிற இடம். That he will be resting in the second heaven. அவனோ இந்த இரண்டாம் வானத்திலே போய் இளைப்பாறிக் கொண்டிருப்பார். That's where the Old Testament saints are. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் போய் இளைப்பாறுகிற இடம் இதுதான். And that's where the martyrs will also be resting. பொதுவாக இருக்கிறதான இரத்த சாட்சிகளும் போய் இளைப்பாறக்கூடியதான இடம் அதுதான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But when we look at the thief who died on the cross, ஆனால் இந்த சிலுவையில் மரிக்கிறதான திருடனை குறித்து படிக்கும்போது we see that he will be resting in that first heaven. அவன் முதலாம் வானத்திலே போய் இளைப்பாறுவான். That's the place where the saved people go and rest. அந்த இடம் ரட்சிக்கப்பட்டவர்கள் போய் இளைப்பாறக்கூடிய இடம். In every dispensation we are able to see 3 groups of people. ஒவ்வொரு காலத்திலும்
மூன்று கூட்ட ஜனங்களை நாம் காண முடியும். The first group are called first fruits. முதலாவது கூட்டத்தாருக்கு பேர் முதற் பலன்கள். And the second group they are called martyrs. இரண்டாவது கூட்டத்தார் இரத்த சாட்சிகள். And the third group they are called saved people. மூன்றாவது கூட்டத்தார் ரட்சிக்கப்பட்டவர்கள். In the Old Testament we see there are first fruits, there are martyrs and there are saved people. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இவ்விதமாக முதற் பலன்கள் என்றும் இரத்த சாட்சிகள் என்றும் இந்த ரட்சிக்கப்பட்டவர்களான கூட்டத்தார் உண்டு. Even in the grace period we see these three groups of people. கிருபையின் காலத்திலும் இந்த மூன்று கூட்டம் ஜனங்களை நாம் பார்க்கலாம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So it's according to their spiritual standard they go to their place of rest. தங்களுடைய ஆவிக்குரியதான தன்மைக்கு ஏற்ற பிரகாரம் இந்த இடத்துக்கு போய் அவர்கள் சேர்வார்கள். And once they pass away from this world, இந்த பூமியை விட்டு அவர்கள் ஒரு முறை கடந்து போன பிற்பாடு we see their souls go and rest in these resting places. அவருடைய ஆத்துமாக்கள் போய் இந்த இடத்திலே இளைப்பாறுகின்றன என்று நாம் காண்கிறோம். And last night we saw that they shall enter into peace. கடந்த இரவு இவர்கள் சமாதானம் அல்லது இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பார்கள் என்று நாம் கண்டோம். First we see they enter into peace. முதலாவது அவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். And we are told that we should receive this peace while we are on this earth. நாம் இந்த பூமியில் இருக்கும்போது தானே இந்த சமாதானத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று நாம் சொல்லப்பட்டோம். And this peace comes when we come to Jesus. இந்த சமாதானமோ நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது நமக்கு கிடைக்கிறது. He shed his blood in order to give us this peace. நமக்கு இந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் தமது இரத்தத்தை சிந்தினார். And if we do not have peace, then we cannot blame anyone. நாம் சமாதானத்தை பெறாத ஒரு ஆளாக இருப்போம் என்றால் நாம் யாரையும் இதற்காக குற்றம் பிடிக்க முடியாது. We can only blame ourselves. நாம் நம்மை நாமே தான் குற்றம் சொல்ல வேண்டும். Because Jesus has done all things for us to obtain this peace. ஏனென்றால் இந்த சமாதானத்தை நாம் பெறும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ எல்லா காரியத்தையும் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். Even as the church of God, தேவனுடைய சபையாக, as believers and servants of God, விசுவாசிகளாக கர்த்தருடைய ஊழியர்களாக, the word of God says that when he comes he must see us having this peace of God. கர்த்தருடைய வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அவர் வரும்போது நம்மை சமாதானத்தில் காண வேண்டும். If there is no peace in us, he will not be able to take us. நமக்குள் சமாதானம் இல்லை என்றால் அவர் நம்மை கொண்டு செல்ல முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. In the same manner, if we die without this peace, we cannot enter into that rest. அதுபோலவே நாம் சமாதானம் இல்லாதவர்களாக மரிப்போம் என்றால் இந்த இளைப்பாறுதல் சமாதானத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. And we also saw last night that this peace is connected with joy and it's also connected with holiness. இந்த சமாதானம் மகிழ்ச்சியோடும் பரிசுத்தத்தோடும் சம்பந்தப்பட்ட ஒன்று என்று நேற்று இரவு நாம் கண்டோம். So when we have the peace of God, we can receive the joy of God and the holiness of God. நாம் இந்த சமாதானத்தை பெற்றவர்களாக இருக்கும்போது தேவனுடைய மகிழ்ச்சியும் பரிசுத்தத்தையும் நாம் பெற்றவர்களாக இருப்போம். Only when we have this peace of God, God can work in our lives. இந்த சமாதானத்தை நாம் பெற்றவர்களாக இருக்கும்போது மாத்திரமே தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள் இருந்து செயல்பட முடியும். If there is no peace in our lives, God cannot work in our lives. இந்த சமாதானம் நம்முடைய ஜீவியத்துக்குள் இல்லை என்றால் தேவன் நம் வாழ்வில் இருந்து செயல்பட முடியாது. That's the word of God says that even this ministry is called a covenant of peace. இந்த ஊழியம் கூட வேதம் சொல்கிறது இது சமாதானத்தின் உடன்படிக்கை என்று தான் சொல்கிறது. When you read in Numbers 25, என்னாகமம் 25ஆம் அதிகாரத்தில் in படிக்கும்போது verses 12 and 13 we see that this ministry or the priesthood is called a covenant of peace. 12-13 வசனங்களை வாசிக்கும்போது இந்த ஊழியம் அல்லது இந்த ஆசாரியத்துவம் இது சமாதானத்தின் உடன்படிக்கை என்று தான் பேசப்படுகிறது. That's why Jesus told his disciples, ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது சீஷ பிள்ளைகளை பார்த்து விதமாக பேசினார். when you enter into the house you proclaim peace to that house. நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும்போது முதலாவது அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள். And when you get out of that house, நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே புறப்படும்போது if that house is not worthy of that peace, அந்த வீடு சமாதானத்துக்கு பாத்திரம் இல்லாத வீடாக இருந்தால் the peace that you pronounced will come back with you. நீங்கள் கூறினதான அந்த சமாதானம் உங்களோடு கூட வந்துவிடும். Look at the ministry that God has given to us in these days.
இந்த நாட்களில் தேவன் நம் வசம் கொடுத்த ஊழியம் எப்படி என்று பாருங்கள். It's a ministry or a covenant of peace. அது சமாதானத்தின் உடன்படிக்கை அல்லது சமாதானத்தின் ஊழியமாக இருக்கிறது. So the church and the servants of God must realize how great a peace God has given into our lives. சபையும் கர்த்தருடைய ஊழியர்களும் எவ்வளவு பெரிய ஒரு சமாதானத்தை எடுத்து தேவன் நம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். Sometimes we are not careful to preserve that peace. சில நேரங்களில் இந்த சமாதானத்தை காக்கிற விஷயத்தில் ஜாக்கிரதை இல்லாதவர்களாக நாம் போய்விடுகிறோம். Therefore we lose the peace of God. ஆகவே தான் தேவ சமாதானத்தையே நாம் இழந்து விடுகிறோம். But tonight God wants to help us to receive that peace into our life. இந்த ராத்திரி வேளையிலும் தேவனோ அந்த தேவ சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள் திரும்பமாக கொண்டு வந்து சேர்க்க தேவன் வாஞ்சிக்கிறார். And if at all we have lost that peace, we can get it back again. அந்த சமாதானத்தை இழந்தவர்களாக நாம் இருப்போம் என்றால் அந்த சமாதானத்தை இப்பொழுது கூட நாம் பெற்றுக்கொள்ள இயலும். Without this peace we cannot reach heaven. இந்த சமாதானம் இல்லாத பட்சத்தில் பரலோகத்தை நாம் அடைய முடியாது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And the next thing we saw in Isaiah 57, ஏசாயாவின் புத்தகம் 57ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கிற அடுத்த காரியம், we see they shall rest in their beds. அவர்கள் தங்களுடைய படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். So we need a bed to rest even after our death. நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடும் நாம் இளைப்பாறக்கூடிய ஒரு படுக்கை நமக்கு தேவை. And that bed must be prepared while we are alive on this earth. அந்த படுக்கை இப்பொழுது இந்த பூமியிலே நாம் உயிரோடு இருக்கிற இந்த காலகட்டத்திலே ஆயத்தமாகி விட வேண்டும். I would like to show you an interesting verse from the word of God. கர்த்தருடைய வசனத்திலிருந்து உற்சாகம் ஆர்வமூட்டக்கூடியதான வசனத்தை கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். In Isaiah chapter 28, ஏசாயாவின் புத்தகம் 28ஆம் அதிகாரம், in verse 20 we read about how a bed is shorter and the covering narrow. இவ்விதமாக ஒரு படுக்கையானது அது சுருக்கமானதாகவும் இடுக்கமாக இருக்கிறது என்று நாம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Shall read the 20th verse please. கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதாது. For the bed is shorter than that a man can stretch himself on it, and the covering narrower than that he can wrap himself in it. So here we see the bed is shorter and the covering is narrow. இங்கு இந்த படுக்கை மிகவும் நீளம் போதாததாகவும் and மூடிக்கொள்ள போர்வை அகலம் போதாததாகவும் காண்கிறோம். That shows that according to our spiritual standard this bed also must be prepared. இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய தரம் தன்மைக்கேற்ற பிரகாரமாகத்தான் இந்த படுக்கையே ஆயத்தமாக்கப்படுகிறது. And in the 17th verse, that's why God gives two ways of measuring this bed. இந்த படுக்கையை நாம் அளந்து சரி பார்த்துக் கொள்ளக்கூடியதான இரண்டு அளவுகளை 17ஆம் வசனத்தில் தேவன் நமக்காக கொடுக்கிறார். Read the 17th verse. 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் நியாயத்தின் நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்துக் கொண்டு போகும். Judgment also will I lay to the line, and righteousness to the plummet, and the hail shall sweep away the refuge of lies, and the water shall overflow the hiding place. So here we read about judgment and righteousness. இங்கே நியாயம் நீதி என்று படிக்கிறோம். Through these two measurements we can build a bed for ourselves. இந்த இரண்டு அளவுகளை வைத்து நாம் நம்முடைய படுக்கையை போதுமான அளவு நாம் உண்டாக்கலாம். This judgment is here it is mentioned as a line. இங்கு நியாயம் என்பது நூலு கொப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Or it measures the breadthways. அது அகல ரீதியில் இது உண்டாக்கக்கூடியதாக அளக்கக்கூடியதாக இருக்கிறது. And the righteousness is compared to the plumb line, or it measures lengthwise. நீதி தூக்கு நூல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நீள வரிசையில் அளக்கக்கூடியதாக இருக்கிறது. Or upwards vertically. அல்லது உயர்மட்டமாக அல்லது நேராக இது அளக்கக்கூடியதாக இருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God gives us these two measurements in order to make sure that we are able to prepare the bed for us to rest after we leave this world. இந்த பூமி வாழ்க்கையை முடித்து நாம் கடந்து போன பிற்பாடு இளைப்பாறக்கூடியதான நம்முடைய படுக்கையை இப்பொழுதே ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு இந்த இரண்டு அளவுகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். One is judgment. ஒன்று நியாயம். That is we have to always judge our lives. நாம் எப்பொழுதும்
நம்முடைய சொந்த வாழ்க்கையை நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்க வேண்டும். We should not be judging others, மற்றவர்களை நியாயம் கேட்க போக கூடாது. but we should judge our lives. நம்முடைய சொந்த வாழ்க்கையை நியாயம் விதிக்க வேண்டும். That means we are preparing that covering so that it may be broad enough for us to cover ourselves. அந்த அர்த்தம் என்னவென்றால், நாம் நம்மை போதுமான அளவு மூடிக்கொள்ளக்கூடியதான போர்வையை இப்பொழுதே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். In the same manner, we must look at the righteousness of God. அதுபோலவே தேவனுடைய நீதியும் நாம் சரிபார்க்க வேண்டும். The righteousness of God is revealed through the word of God. தேவ நீதி தேவனுடைய வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறது. We must not have our own yardstick. நம்முடைய சொந்த அளவுகோல்களை வைத்துக் கொண்டு நாம் இருக்கக்கூடாது. We need the yardstick of the word of God. கர்த்தருடைய வசனம் என்கிறதான அளவுகோல் தான் நமக்கு இருக்க வேண்டும். We need the yardstick, the Lord Jesus Christ. நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அளவுகோலாக இருக்க வேண்டும். So we cannot try to be holier than Jesus. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மேலாக புனிதமாக இருக்க முயற்சிக்க முடியாது. We cannot be lesser than his standard. அவருடைய அளவை விட்டு குறைந்தும் இருக்க முடியாது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And when we look at Solomon, we read that he also prepared a bed for himself. சாலமோனை குறித்து நாம் படிக்கும்போது அவனும் கூட தனக்கென்று ஒரு படுக்கையை ஆயத்தம் பண்ணி இருந்தான். In Song of Solomon chapter 3, உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் in verses 9 and 10, 9-10 வசனங்களை படிக்கும்போது there we see that Solomon, of course in some translation it is said as he prepared a chariot. சில மொழிபெயர்ப்புகளில் ரதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But in some places it is mentioned as bed. சில இடங்களில் மொழிபெயர்ப்பில் அது படுக்கை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. We will take it as bed. நாம் அதை படுக்கை என்று எடுத்து பார்ப்போம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So here Solomon built that bed for himself. இந்த சாலமோன் தனக்காக இந்த படுக்கையை ஆயத்தம் பண்ணினான். And there the description is given as to how he prepared that bed. அந்த படுக்கையை தான் எவ்விதமாக உண்டு பண்ணினான் என்கிறதான வர்ணனை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. He made the pillars of silver. அவன் வெள்ளியினால் தூண்களை உண்டு பண்ணினான். He made the base of gold. அந்த தட்டை பொன்னினால் உண்டாக்கினான். And he made a covering of purple. அதை ஆசனத்தை இரத்தாம்பரத்தினாலே உண்டாக்கினான். And we see that he paved it with love. அதை நேசத்தினாலே மூடினான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். These are the things that's necessary to build a resting bed for us. நமக்காக இளைப்பாறும்படியாக செய்யக்கூடியதான படுக்கை உண்டு பண்ணக்கூடிய விதம் இதுதான். And all these blessings are found in the Lord Jesus Christ. இந்த அனைத்து ஆசீர்வாதங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே காணப்படுகின்றன. In 1 Corinthians 1st chapter verse 30, முதலாம் கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், there we see that we get all these blessings in Christ Jesus. இந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் காணக்கூடும் என்று காண்கிறோம். We are not going to prepare a bed of rest with our own ability or strength. நமது சொந்த திறமை பலன் இவைகளை வைத்துக்கொண்டு நாம் படுக்கை ஆயத்தம் பண்ண போகிறதில்லை. We can just look at Jesus. நாம் ஆண்டவராக இயேசுவையே நோக்கி பார்க்க போகிறோம். We can stretch out our hands to him. நாம் நம்முடைய கரங்களை அவர்பால் விரிக்க போகிறோம். When we stretch out our hands to him, he will just supply all this material to us. நம்முடைய கரங்களை அவர்பால் விரிக்கும்போது நமக்கு தேவையான பொருட்களை எல்லாம் அவர் தந்து அருளுவார். Here silver shows redemption and sanctification. இங்கு வெள்ளி என்று சொல்லும்போது பரிசுத்தமாக்குதலையும் மீட்பையும் காட்டுகிறது. We know that always silver has been used as redemption in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசிக்கும்போது மீட்கப்படும்படியாக வெள்ளி எப்போதும் உபயோகப்படுத்தப்பட்டது. And in the book of Malachi chapter 3 verse 3 we read that God will purify us like silver. மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது தேவன் நம்மை வெள்ளியினாலே சுத்தமாக சுத்தமிடுவார் என்று வாசிக்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So silver speaks about the redemption and sanctification that's found in the Lord Jesus Christ. வெள்ளி என்று சொல்லும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு உண்டாயிருக்கிறதான பரிசுத்தமாக்குதலையும் மீட்பையும் அது காட்டுகிறது. This work of redemption starts in our salvation, but it continues till the coming of the Lord. இந்த மீட்பின் வேலை அது நம்முடைய ரட்சிப்பில் துவங்கி கர்த்தருடைய வருகையில் நாம் போகிற வரைக்கும் அது தொடர்ச்சியாக இருக்கிறது. In the same manner, this work of sanctification starts in our salvation and goes on till the coming of the Lord. அதுபோலவே இந்த பரிசுத்தமாக்குதலின் வேலையும் நம்முடைய ரட்சிப்பிலே துவங்கி கர்த்தருடைய வருகையை நாம் எட்டும் வரைக்கும்
தொடர்ச்சியாக செயல்படுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And next we see the base was made of gold. அடுத்தபடியாக அதனுடைய தட்டை அந்த பலகை அது பொன்னினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. And what does that show? அது எதை காட்டுகிறது? Gold speaks about the wisdom of God. பொன் என்று சொல்லும்போது தேவ ஞானத்தை நமக்கு காட்டுகிறது. In Proverbs chapter 3, நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், in verse 14 we see that wisdom, the merchandise of wisdom is better than the merchandise of silver, and the gain thereof than fine gold. 14ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம், அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. There it speaks about wisdom. இங்கு ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. What wisdom can help us to gain? இந்த ஞானம் எதை நாம் சம்பாதிக்க நமக்கு உதவி செய்கிறது? It helps us to gain fine gold. அது பசும் பொன்னை நாம் சம்பாதிக்க உதவி செய்கிறது. Okay, that speaks about the wisdom of God. அது தேவனுடைய ஞானத்தை காட்டுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It is only the wisdom of God that can lead us in this path. இந்த பாதைகளில் நம்மை வழி நடத்தி கொண்டு செல்லக்கூடியது தேவ ஞானமே. Sometimes humanly speaking, it is not possible for a man, a wretched man like us, to become like Jesus. பரிதபிக்கப்பட்டதான நிர்பந்தமான மனுஷனை போல இருக்கிறதான நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று சொன்னால் மனுஷிகமான விதத்தில் பார்ப்போம் என்றால் அது முடியாத ஒரு காரியம் தான். That's why many used to say, whatever you speak, it's nice, it's beautiful, but can anyone live like this? ஆனால் தான் சிலர் இப்படி சொல்வதுண்டு, நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப நன்றாகத்தான் கேட்கறதுக்கு இருக்கு, ஆனா யாராவது இதுபடி ஜீவிக்க முடியுமா? Yes, from human mind it's not possible. மனுஷிகமான புத்தியின் இருந்து பார்த்தால் இது முடியாதுதான். That's why it's called the wisdom of God. ஆகவே தான் இதற்கு பேரே தேவ ஞானம். It's God's wisdom that's working in your life and in my life. தேவனுடைய ஞானம் உங்களுடைய வாழ்விலும் என் வாழ்விலும் செயல்பட்டால். And what does the word of God say? கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? God is revealing, teaching this wisdom to the angels through our lives. தேவன் நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக தூதர்களுக்கு இந்த ஞானத்தை அவர் போதித்து கொடுக்கிறாரா? In Ephesians chapter 3, எபேசியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், in verse 10 we read that God is teaching the rulers in heavenly places about this wisdom through our lives or through the church of God. வான மண்டலங்களில் இருக்கிறதான ஆளுகை செய்கிறவர்களுக்கு தேவன் இந்த தேவ ஞானத்தை நமது வாழ்வின் ஊடாக இருந்து போதிக்கிறாரா? Now he is teaching them. இப்பொழுது அவர் போதிக்கிறாரா? When he does a work in our lives, அவர் தமது வேலையை நமது வாழ்வில் செய்யும்போது, you see the angels, the rulers among the angels are looking at us. இந்த தூதர்கள் எல்லாம் ஆளுகை செய்யக்கூடிய அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். And they are able to understand God's wisdom. தேவ ஞானத்தை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். So the work that God is doing in your life and my life is not an ordinary work. என்னுடைய வாழ்விலும் உன்னுடைய வாழ்விலும் தேவன் செய்கிறாரே இந்த செயல் கிரியை சாதாரணமானதல்ல. That work of molding us, that work of shaping us, that work of changing us, that work of transforming us is not an ordinary work. நம்மை உருவாக்கி உருவேற்படுத்தி நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த வேலை ஒரு சாதாரணமான வேலை அல்ல. Even the angels cannot understand that. தூதர்கள் கூட அதை விளங்கிக் கொள்ள முடியாது. That's why God is teaching that wisdom to them through our lives. ஆகவே தான் நமது வாழ்க்கையை வைத்து தேவன் அந்த ஞானத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். How grateful we should be. நாம் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We must trust the wisdom of God. தேவனுடைய ஞானத்தையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். This wisdom is found in Jesus. இந்த ஞானம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிறது. But when we don't trust the wisdom of God, நாம் தேவனுடைய ஞானத்தை நம்பிக்கை கொள்ளாதிருந்தால் what will we do? நாம் என்ன செய்வோம்? Everything God does we will question him. தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம். Everything a why. எதுக்கெடுத்தாலும் ஏன். Like some time back we went to one house and that boy was always asking why. சில காலங்களுக்கு முன்பாக ஒரு வீட்டுக்கு சென்றோம். அங்க இருக்கிறதான பையன் எப்பொழுது பார்த்தால் ஏன் என்று கேட்கிறார். And it was time for dinner. It was time for dinner. அது இரவு சாப்பாடுக்குரிய நேரம். So the parents told him, you must go and eat. பெற்றோர்கள் சொன்னார்கள் நீ போய் சாப்பிட வேண்டும். And he said why? அங்க ஏன் சாப்பிடணும்? So for everything he had that question why. எதுக்கு எடுத்தாலும் ஏன்ங்கற கேள்வி. So why do we do that? ஏன் நம்ம அப்படி செய்றோம்? Because we don't trust the wisdom of God. ஏனென்றால் தேவ ஞானத்தை நாம் நம்பினவர்களாக இல்லை. Here the word of God says God is
working out that wisdom in your life and in my life. இங்கே வேதம் சொல்கிறது இந்த தேவ ஞானத்தை தேவன் உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் செயல்படுத்துகிறார். If we are to reach heaven, we must enjoy that wisdom here. பரலோகத்தை நாம் போய் அடைய வேண்டும் என்றால் இந்த தேவ ஞானத்தை இப்பொழுதே நாம் அனுபவிக்க வேண்டும். In heaven we will be growing in that wisdom. பரலோகத்துக்கு போன பிற்பாடு அந்த தேவ ஞானத்தில் இருந்து நாம் பெருகிக் கொண்டிருப்போம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There is no end to the wisdom of God. அந்த தேவ ஞானத்துக்கு எல்லை என்பதே இல்லை. And that wisdom starts while we are on this earth. அந்த தேவ ஞானம் இந்த பூமியில் நாம் இருக்கும்போதே துவங்கி விடுகிறது. And we saw that this bed had a base, a covering called purple. இந்த படுக்கையை குறித்து நாம் வாசிக்கும்போது அதுக்கு இரத்தாம்பரமான ஒரு ஆசனம் இருந்தது. What does this purple show? இந்த இரத்தாம்பரம் எதை காட்டுகிறது? The righteousness of God. தேவ நீதியை காட்டுகிறது. We don't have our own righteousness. நமக்கு சுயநீதி என்று இல்லையே. The moment we take hold of our righteousness, God cannot impart his righteousness to us. நம்முடைய சொந்த நீதியை நம்முடைய கையில் நாம் எடுக்கும்போது தேவன் தமது தேவ நீதியை நம்முடைய ஜீவியத்தில் செயல்படுத்த முடியாது. And we will miss the chance of receiving God's righteousness into our lives. நமது வாழ்வில் தேவனுடைய நீதியை புகுத்திக் கொள்ளக்கூடியதான வாய்ப்பை இழந்து விடுவோம். We may have followed the Lord for many years. நாம் அநேக வருஷங்களாக இருந்து தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருக்கலாம். But the moment we trust our righteousness, we become an alien to heaven, to the kingdom of God. நமது சொந்த நீதியை சார்ந்து கொள்கிற அந்த க்ஷணத்தில் தானே தேவ நீதிக்கும் பரலோகத்துக்கும் அந்நியமான ஜனமாய் நாம் மாறிவிடுகிறோம். Therefore, let us put our trust on God's righteousness. ஆகவே தேவ நீதியின் மேல் நம்முடைய நம்பிக்கையை பதித்துக் கொள்வோமாக. And finally we find that it was paved with love. கடைசியாக நாம் இங்கு வாசிக்கும்போது அது நேசத்தினாலே விரிக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So the love of God takes the center stage in our lives. நம்முடைய வாழ்வின் மைய இடத்தை தேவ அன்பு எடுத்துக் கொள்கிறது. It's the love of God that does all things for us. தேவ அன்புதான் நமக்காக சகலத்தையும் செய்திருக்கிறது. It's the love of God that makes us to do all things for God. தேவ அன்புதான் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறது. Unless we have these materials, we will not be able to have a bed to rest after our death. இந்த பொருட்கள் இல்லாத பட்சத்தில் நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு நாம் இளைப்பாறுவதற்குரியதான படுக்கை நமக்கு உண்டாயிருக்காது. That's why now itself we should prepare that bed. ஆகவே இப்பொழுதுதானே அந்த படுக்கையை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். Let us trust Jesus and come to him. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைத்து அவர் அண்டையில் வர வேண்டும். And when we come to him, we can receive these materials from him. நாம் அவர் அண்டையில் வரும்போது நாம் இந்த பொருட்களை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And now we will read one portion from the word of God. கர்த்தருடைய வசனத்திலிருந்து மற்றொரு பகுதியை கூட வாசிப்போம். This speaks about eternity. இது நித்தியத்தை குறித்து நமக்கு சொல்கிறது. This speaks about what happens after the white throne judgment. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு முடிந்த பிற்பாடு என்ன நடக்கும் என்பதை சொல்கிறது. There we see how eternity begins. நித்தியம் எவ்விதமாக துவங்குகிறது என்பதை காட்டுகிறது. Shall we turn to Revelation chapter 21, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு நாம் verses 3 and 4. 3-4 வசனங்கள். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருசத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. And I heard a great voice out of heaven saying, Behold, the tabernacle of God is with men, and he will dwell with them, and they shall be his people, and God himself shall be with them and be their God, and God shall wipe away all tears from their eyes, and there shall be no more death, neither sorrow nor crying, neither shall there be any more pain, for the former things are passed away. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Here we see what happens after the white throne judgment. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு முடிந்த பிற்பாடு நடக்கிறது என்ன என்பது இங்கு சொல்லப்படுகிறது. There we see eternity begins. இங்கே நித்தியம் ஆரம்பமாகிறது. There God shall wipe away all tears. தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார்.
But if God is to wipe away all our tears, கண்ணீர் யாவையும் தேவனே துடைக்க வேண்டும் என்றால் there should be tears. கண்ணீர் இருக்கத்தான் வேண்டும். While on this earth, we may go through the valley of tears of Becca. இந்த பூமியிலே நாம் வாழும்போதுதானே நமக்குள் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு இருக்கத்தான் வேண்டும். It's only when we have tears, God can wipe away our tears. கண்ணீர்கள் நிறைந்தவர்களாக இருக்கும்போதுதானே தேவன் வந்து நம்முடைய கண்ணீரை துடைக்க முடியும். If there are no tears at all, கண்ணீரே இல்லை என்றால் how do you expect God to wipe your tears? தேவன் வந்து நமது கண்ணீரை துடைக்க எப்படி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியும்? Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And the psalmist says that every tear that we shed, God keeps it in a bottle. சங்கீதக்காரன் சொல்கிறார், நாம் சிந்தக்கூடிய விடக்கூடிய ஒவ்வொரு கண்ணீரையும் எடுத்து தேவன் துருத்தியில் வைத்து வைத்திருக்கிறார். In Psalms 56 verse 8, 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், there we see that God keeps all our tears in the bottle and he writes them in a book. தேவன் நாம் விடுகிறதான சிந்துகிற அனைத்து கண்ணீர்களையும் எடுத்து துருத்தியிலே வைத்து அவைகள் அனைத்தையும் புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறாராம். Therefore, dear child of God, you need not be worried that you are shedding so much of tears. ஆகவே தேவ ஜனமே, நீ ஏராளம் கண்ணீரை சிந்துகிறாய் என்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. You need not look at others and say why they are not shedding tears. ஏன் மற்றவர்கள் கண்ணீர் விடுக்கவில்லை என்று நீ கேட்கவும் வேண்டியதுமில்லை. And in this aspect, I'd like to tell you one important thing. இந்த அம்சத்தில் நாங்கள் ஒரு காரியத்தை சொல்ல வாஞ்சிக்கிறோம். One is, each one thinks that they are suffering the most. ஒவ்வொருவரும் இப்படி யோசிக்கிறார்கள், நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். Because they do not know the sufferings of others. ஏனென்றால் மற்றவருடைய பாடுகளை அவர் அறிகிறதில்லை. They do not know, they have not seen others suffering. Therefore they think they are the only person in the world who are suffering. மற்றவர்கள் பாடுபடுகிறதையும் வேதனைப்படுகிறதையும் அவர்கள் உலகத்தில் காணாதபடினால் இந்த உலகத்திலே தாங்கள் தான் அதிகமாக கஷ்டப்படுகிறதாக எண்ணுகிறார்கள். But God is the one who is guiding each person. தேவன் தான் ஒவ்வொருவரையும் நடத்துகிறவராக இருக்கிறார். And therefore God knows the tears of each person. ஆகவே தேவனுக்கு ஒவ்வொருவர் விடக்கூடியதான கண்ணீர் தெரியும். Therefore every tear that we shed is kept in the bottle. ஆகவே நாம் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீரும் துருத்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. And God will wipe our tears in eternity. நித்தியத்துக்கு செல்லும்போது தேவனே நம்முடைய கண்ணீர்களை துடைப்பார். So in this world, when God comforts us, இந்த உலகில் தேவன் நம்மை ஆறுதல் படுத்தும்போது we are able to find such peace and joy. அவ்வளவு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நம்முடைய உள்ளத்திலே காணக்கூடிய இடத்தில் How much more when we go to eternity, when God wipes our tears in eternity, that joy and comfort and peace will be many times multiplied. இந்த பூமியிலே தேவன் நம்மை ஆறுதல் படுத்தும் போது இருக்கிற சந்தோஷம் சமாதானம் இவ்வளவா இருக்கும் என்றால் நித்தியத்துக்கு போகும்போது தேவன் நம்மை ஆறுதல் படுத்துறது எவ்வளவு அதிகமாக அந்த சமாதானம் சந்தோஷமாக இருக்கும். Therefore God leaves certain things without being solved in our lives. ஆகவே தான் தேவனே சில காரியங்கள் தீர்வடையாமலே அப்படி விட்டு வைத்திருக்கிறார். So that in eternity we can enjoy the comfort of the Lord. இவ்விதமாக நித்தியத்துக்கு போய் தேவனுடைய ஆறுதலை எல்லாம் நாம் அடையும்படியாக செய்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And we read there is no more death in heaven. நாம் இங்கு வாசிக்கிறோம் பரலோகத்திலே அங்கு மரணம் இல்லை. Because for a saint of God, for a child of God, death is no more death, but it is a sleep. ஒரு தேவனுடைய பிள்ளை பட்டதான விஷயத்தில் மரணம் என்பது அது ஒரு நித்திரை தூக்கம் மாத்திரம்தான். And therefore death is not a serious matter for a child of God. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளையை பட்டதான விஷயத்தில் மரணம் என்பது அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அல்ல. But on the other hand, it's a glorious day because that's where we are very sure we are going to be in God's presence. மற்றொரு விதத்தில் அது மிகவும் மகிமையான ஒரு நாள். ஏனென்றால் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே அடியெடுக்க வைக்கக்கூடியதான ஒரு நிச்சயமாக நமக்கு இருக்கிறது. That is the door for us to enter into the very presence of God. தேவனுடைய சமூகத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கக்கூடிய வாசலாக அது இருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And we also read there is no more sorrow there in heaven. இனி
இனி பரலோகத்திலே துக்கம் இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம். There is no sorrow at all in heaven. நித்தியத்திலே துக்கம் என்பதே இனி இல்லை. All our sorrow will be turned into joy. நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். Every sorrow that we go through in this world will be turned into joy for us. இந்த பூமியில் நாம் கடந்து செல்கிற ஒவ்வொரு துக்கமும் நித்தியத்துக்கு போகும்போது அது சந்தோஷமாய் மாறும். The same manner we read, that's no more crying. அதுபோல அங்கே அலறுதலும் இல்லை என்று வாசிக்கிறோம். All our crying will be turned into laughter. நம்முடைய அலறுதல் எல்லாம் நித்தியத்துக்கு போகும்போது நம்முடைய ஆனந்த களிப்பாய் சந்தோஷமான And there சத்தமாய். will be no more pain in eternity. நித்தியத்திலே வருத்தம் இல்லை. And all our pain will be turned into joy and pleasure. நம்முடைய வருத்தம் எல்லாம் மகிழ்ச்சியின் பேர் இன்பமாக மாறும். And that's why when Abraham spoke to the rich man, ஆகவே தான் இங்க நாம் வாசிக்கிறோம், இந்த ஆபிரகாம் அந்த ஐஸ்வர்யவானை பார்த்து பேசும்போது he told him that while you were on this earth you had joy but Lazarus had pain. நீ இந்த பூமியிலே இருந்தபோது சந்தோஷத்தோட சம்பிராயமாக வாழ்ந்தாய், ஆனால் லாசருவோ வேதனைப்பட்டான். But now he is comforted. இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். Now he is enjoying that peace and comfort in his life. இப்பொழுது இந்த லாசருவோ இந்த சமாதானத்தையும் ஆறுதலையும் அவன் பெற்றுக் கொள்கிறான். But you are being tormented. நீயோ உபத்திரப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we need not be worried about the path that we go through. நாம் கடந்து செல்கிற பாதையை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. And because every path has got its reward. ஏனென்றால் ஒவ்வொரு வழி பாதைக்கும் அது தனக்கென்றே இருக்கக்கூடிய பிரதிபலனை சேர்த்திருக்கிறது. Whether it be joy or sorrow, அது சந்தோஷமோ அல்லது துக்கமோ, whether we are going to have joy in heaven or sorrow in hell, நாம் பரலோகத்தில் போய் அடையக்கூடிய மகிழ்ச்சியோ நரகத்தில் இருக்கிறதான வேதனையோ, it can only be experienced to the maximum after we are resurrected or after we are transformed. நாம் இந்த உயிரோடு எழுந்த பிற்பாடுதான் அதில் இருக்கக்கூடிய உச்ச நிலையை எட்டுவோம். That's why after resurrection only a person either gets the maximum joy or the maximum torment. ஒருவன் உயிர்த்தெழுந்த பிற்பாடுதான் அதிக நிலையில் இருக்கக்கூடியதான் அந்த சந்தோஷத்தின் உச்ச நிலை அல்லது வேதனையின் உச்ச நிலையை எட்டுவான். And what do you mean by resurrection? உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? Resurrection means uniting of the body which God has for that person with the soul. உயிர்த்தெழுதல் என்றால் தேவன் ஒரு மனுஷனுக்காக ஆயத்தம் பண்ணினதான் அந்த சரீரம் ஆத்துமாவோடு இணையக்கூடியது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we die, what happens? நாம் சாகுறோம், என்ன நடக்கிறது? We see our body is buried and it decays. நமது சரீரம் எடுத்து அடக்கம் பண்ணப்படுகிறது, அது அப்படியே அழுகி விடுகிறது. In 2 Corinthians 5th chapter, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் in verse 1 we read, முதலாம் வசனத்தில் வாசிக்கும்போது, though this earthly tabernacle of this house be dissolved, பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும், we have a house made by God in heaven waiting for us. நமக்காக தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்டதான பரம வாசஸ்தலம் பரலோகத்திலே நமக்கு உண்டு. There he speaks about this body. அங்கே இந்த சரீரத்தை குறித்து அவர் பேசுகிறார். This body is like a house. இந்த சரீரம் ஒரு வீடு போல. When we die, this body, this house is buried in the ground and it gets dissolved. நாம் மரிக்கும் போது இந்த சரீரம் இந்த மண்ணிலே அடக்கம் பண்ணப்படுகிறது, இந்த வீடு அழிந்து போகிறது. But we have another body prepared for us. ஆனால் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதான இன்னொரு சரீரம் உண்டு. On the day of resurrection, உயிர்த்தெழுதலின் நாளில் we see the soul that is resting in this one of these places of resting places will be brought back and united with the body that God has prepared. இளைப்பாறுகிற இடங்கள் என்று நாம் கண்டோமே, இவைகளில் இருக்கிறதான இந்த ஆத்துமா அந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த சரீரத்தோடு இணைந்து கொள்ளும். And it will be united from the very place where it was buried. அது எங்கே அடக்கம் பண்ணப்பட்டதோ அந்த இடத்திலே அது இணைந்து கொள்ளும். That is called resurrection. அதுதான் உயிர்த்தெழுதல் என்று அழைக்கப்படுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And when
when we look at the life of Jesus Christ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தை நாம் பார்த்தால், once we see he was on the Mount of Transfiguration. ஒரு முறை அவர் மறுரூப மலையில் இருக்கிறதாக நாம் காண்கிறோம். In Matthew 17 chapter, we see him on the Mount of Transfiguration. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அவர் மறுரூப மலையில் இருப்பதை காண்கிறோம். On the Mount of Transfiguration, Jesus met Moses and Elijah. இந்த மறுரூப மலையில் இயேசு இருக்கும்போது எலியாவையும் மோசேயும் அங்கு காண்கிறோம். We know that Moses died. மோசே ஏற்கனவே மரித்தவர் என்று அறிவோம். And Elijah was a man who was taken up without tasting death. இந்த எலியா மரணத்தை ருசி பாராமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நபர் என்று நமக்கு தெரியும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So here we see one person who died and is found on the Mount of Transfiguration. இந்த இடத்திலே ஏற்கனவே மரித்த ஒருவர் மறுரூப மலையில் வந்திருப்பதை பார்க்கிறோம். And the other person was Elijah, who did not taste death, but he was also there on the Mount of Transfiguration. எலியா மற்றொரு நபர், இவர் மரிக்கவில்லை, மரணத்தை ருசி பார்க்கவில்லை, ஆனால் மறுரூப மலையில் வந்திருப்பதை பார்க்கிறோம். And to our human mind, this is something which is impossible. நம்முடைய மனுஷிகமான புத்தி எண்ணத்தை வைத்து பார்த்தால் இது நடக்கவே நடக்க முடியாத ஒரு காரியம். But that's called the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமை. Here the power of God brought Moses to that place. இங்கு தேவனுடைய வல்லமை மோசேயை அந்த மலைக்கு கொண்டு வந்தது. It is the power of God that brought Elijah to that place. இங்கு தேவனுடைய வல்லமை தான் இந்த எலியாவை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. In another place, when the people, the Sadducees, wanted to tempt Jesus, மற்றொரு இடத்தில் நாம் வாசிக்கும்போது சரிசேயர் வந்து இயேசுவை சோதிக்க வேண்டும் என்று வந்தார்கள். They asked him a question about a woman who married a man. இங்கு இவர்கள் வந்து ஒரு புருஷனை விவாகம் பண்ணின ஒரு ஸ்திரீயை பற்றிய கேள்வியை கேட்கிறார்கள். After that the man died. அந்த மனுஷன் மரித்த பிற்பாடு we see that this woman was married to his brother. இந்த ஸ்திரீயானவள் அவனுடைய சகோதரனுக்கு விவாகம் செய்து கொடுக்கப்படுகிறாள். And we see that that brother also died. அந்த அவனும் மரித்து விடுகிறான். And then we see, and she was married to the next brother. இவளோ அடுத்த சகோதரனுக்கு விவாகம் செய்து கொடுக்கப்படுகிறாள். And we read that and she went in this manner, she was married to 7 of them. இப்படியே இவள் கடந்து போய் 7 பேருக்கு விவாகம் செய்து கொடுக்கப்படுகிறாள். And finally this woman also died. கடைசியாக இந்த ஸ்திரீயும் மரித்து விடுகிறாள். So they put a question to Jesus. இப்பொழுது இயேசுவை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். Whose wife should this woman be? இந்த ஸ்திரீ யாருக்கு மனைவியாக இனி இருப்பாள்? After resurrection. உயிர்த்தெழுந்த பிற்பாடு. I see. So to that, what was the answer that Jesus gave? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்ததான மறுமொழி என்ன? Read in Matthew chapter 22. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் verses 29 and 30. 29-30 வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள். Jesus answered and said unto them, Ye do err, not knowing the scriptures nor the power of God, for in the resurrection they neither marry nor are given in marriage, but are as the angels of God in heaven. Here Jesus says, Ye do err, not knowing the scriptures nor the power of God. நீங்கள் தேவ வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். They did not understand the power of God. தேவனுடைய வல்லமை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். That's why they were thinking from the human point of view. ஆகவே தான் மனுஷிகமான ரீதியில் அவர்கள் அதை யோசித்து பார்க்கிறார்கள். Here Jesus said that those who are resurrected, they don't have any carnal feelings or ties. உயிர்த்தெழுந்தவர்களுக்கு மாம்சீகமான உணர்வுகள் உணர்ச்சிகள் இராது என்று இயேசு சொல்கிறார். They only look at others as God's people, as saints of God. அவர்கள் மற்றவர்களை தேவனுடைய ஜனமாக தேவனுடைய பிள்ளைகளாக தான் காண்பார்கள். They look at others as saints of God. தேவனுடைய பரிசுத்தவான்களாக தான் காண்பார்கள். That's why the saints who went before us taught us that we should even now look at each other as God's sons or saints of God. ஆகவே தான் நமக்கு முன்னாலே கடந்து போனதான பரிசுத்தவான்கள் அது தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள். நம்ம ஒருவர் அவ்விதமாய் உலகத்தில் இருக்கும் போதே காண வேண்டும் என்று சொன்னார்கள்.
ஆகவே தான் நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போதே ஒவ்வொருவரையும் தேவனுடைய பரிசுத்தவான்களாக தேவனுடைய பிள்ளைகளாக காண வேண்டும் என்று சொன்னார்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we need the power of God to partake of this resurrection or transformation. இந்த உயிர்த்தெழுதல் அல்லது இந்த மறுரூபத்தில் நாம் பங்கு கொள்ள தேவனுடைய வல்லமை நமக்கு அவசியம். Here, with what body did Moses come on the Mount of Transfiguration? இந்த மறுரூப மலையில் எந்த சரீரத்தில் மோசே வந்தார்? It is not a resurrected body. அது உயிர்த்தெழுந்த சரீரம் அல்ல. It is some spiritual body. அது சில ஆவிக்குரிய மேனி. It is not a resurrected body. இது உயிர்த்தெழுந்த மேனி அல்ல. Because his time to be resurrected has not come. ஏனென்றால் இந்த மோசே உயிர்த்தெழக்கூடியதான நேரம் வரவில்லை. In the same manner, Elijah did not come in a transformed body. அதுபோலவே இந்த எலியாவும் கூட உயிர்த்தெழுந்ததான சரீர மேனியில் வரவில்லை. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Because he had to come down to this earth, die and be resurrected. ஏனென்றால் இந்த எலியா பூமிக்கு வந்து மரித்து பிற்பாடு எழ வேண்டும். In the same manner, Enoch also had to come to this earth, do his ministry and die and be resurrected. அதுபோலவே ஏனோக்கும் இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஊழியத்தை செய்து மரித்து பிற்பாடு எழ வேண்டும். In Revelation chapter 11 we read about these two people coming down and dying and being resurrected. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் இந்த இரண்டு பேருமே பூமிக்கு வந்து அவர்கள் மரிக்கிறதை இங்கு காண்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we see that this aspect of transformation, being transformed without tasting death and going to heaven, is only given to one particular group of people. இந்த மறுரூபம் அடைவது அல்லது மரணத்தை ருசி பார்க்காம இருக்கிறதான இந்த நிலை என்கிறதானது ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் அருள் செய்யப்பட்டிருக்கிறது. To go to heaven and through this path of transformation is given to only one group of people. பரலோகத்துக்கு இவ்விதமான மறுரூபம் அடைந்து செல்ல வேண்டும் என்கிறதான இந்த வழி ஒரு கூட்டம் ஜனத்துக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. They are the living in Christ. இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Those who are living in Christ at the time when Jesus comes. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த வேளையிலே உயிரோடு இருக்கிறவர்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's a great privilege. அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். In order to give us the hope of transformation, Jesus went to the mountain of transfiguration and he was transformed. இப்படியும் ஒரு மறுரூபம் உண்டு என்கிறதான நம்பிக்கையை நமக்கு ஊட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு ஏற்கனவே சென்றார். And in order to also give us the hope of resurrection, he died and rose again. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உடும்படியாக அவர் மரித்தோர் என்று தாம் உயிரோடு எழுப்பினார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we must be ready for the day of transformation or the day of resurrection. நாம் மறுரூப நாளுக்கோ அல்லது உயிர்த்தெழுதலின் நாளுக்கோ ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். And for that only God is sending his power into our lives. இதற்காகவே தேவன் தமது வல்லமையை நமது வாழ்வில் அனுப்புகிறார். Unless we enjoy the power of God, we cannot be a partaker of this resurrection. தேவனுடைய வல்லமை இல்லாத பட்சத்தில் இந்த உயிர்த்தெழுதலுக்குள் நாம் பங்காளிகளாக தீர முடியாது. And why did Moses appear there on the mountain? இந்த மறுரூப மலையில் மோசே ஏன் அங்கு காணப்பட வேண்டும்? And why did Elijah come there? ஏன் எலியா அங்கு வர வேண்டும்? In Luke chapter 9, லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், in verse 31 we read, they came there and spoke about the death of that Jesus should go through. இங்கு இயேசு இந்த மரணத்தின் வழியாக கடந்து செல்ல வேண்டும் என்று 31ஆம் வசனத்தின் பகுதியில் வாசிக்கிறோம். They spoke about the death that Jesus should accomplish. இயேசு கிறிஸ்து தாம் நிறைவேற்ற வேண்டி இருக்கிறதான மரணத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. They spoke about it. அவர்கள் அதை குறித்து பேசினார்கள். Moses and Elijah spoke about it. மோசேயும் எலியாவும் அதை பற்றி பேசினார்கள். Because the death of Jesus brings an end to the law. ஏனென்றால் இயேசுவின் மரணம் நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவு நிறைவை கொண்டு வருகிறது. Not only that, the death of Jesus also reminds Elijah that he has to come back and fulfill his ministry. இயேசுவின் மரணம் இந்த எலியா கூட இந்த பூமிக்கு வரத்தான் வேண்டும், தன்னுடைய ஊழியத்தை செய்து மரிக்கத்தான் வேண்டும் என்பதை நினைப்பூட்டுகிறது. And he has a ministry towards the children of Israel. Even இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இன்னும் செய்ய வேண்டிய ஊழியம் உண்டு. And the death of Jesus shows that the time is at hand. இயேசுவின் மரணம் இதனுடைய காலம் அடுத்து வந்திருக்கிறது என்பதை It's already 2000 years the time has passed since Jesus died and rose again.
இயேசு மரித்து தாம் மரித்தோர்கள் மத்தியில் இருந்து உயிர்த்தெழுந்து 2000 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிற்று. But still the end has not come. இன்னும் இந்த முடிவு இன்னும் வரவில்லை. But surely it will come when Elijah has to come back to this earth. எலியா இந்த பூமிக்கு வரும்போது நிச்சயமாக அது நிறைவு பெறும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we look at the eternal state of the saints of God, தேவனுடைய பரிசுத்தவான்களின் நித்தியமான இடங்கள் நிலைகளை நாம் பார்க்கும்போது, even in the 3 places mentioned in Revelation 21, வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்ட 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான 3 இடங்களில், the new earth, new heaven and new Jerusalem, புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம், in all these places we see love is the prevailing force there. இந்த 3 இடங்களிலும் எல்லாவற்றிலும் மேற்கொள்ளக்கூடியதான சக்தி நேசம், அன்பு என்று பார்க்கிறோம். In the heaven is a place filled with the love of God. பரலோகம் என்பதே தேவ அன்பினாலே நிரம்பி இருக்கிற இடம். Because they are filled with God's love, they are not self-conscious. தேவ அன்பினாலே அவர்கள் நிரம்பி இருக்கிறபடினால் தங்களுடைய சுய உணர்வு இல்லாதவர்களாக சொந்த சுயமான உணர்வுடையவர்களாக இல்லாதிருக்கிறார்கள். We can also put it the other way around. இதை வேறு விதத்தில் கூட சொல்லலாம். Or we can put just turn the whole thing upside down. இந்த முழு காரியத்தையும் அப்படியே புரட்டி பார்க்கலாம். Unless a person is God conscious, he cannot go to heaven. ஒரு மனுஷன் தேவனை பற்றி இருக்கிறதான உணர்வினால் நிரப்பப்படாத பட்சத்தில் பரலோகத்துக்குள் செல்ல முடியாது. Or if a person is always self-conscious, he cannot go to heaven. ஒரு மனுஷன் எப்போதும் தன்னை பற்றி இருக்கிறதான உணர்வினால் அதே சிந்தையா இருக்கும்போது பரலோகத்துக்குள் போக முடியாது. And as an example, அதுக்கு உதாரணமாக in Matthew chapter 25, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், there we read about a group of people who are called as sheep. இங்கே வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் கூட்டத்தை குறித்து வாசிக்கிறோம். And what was their quality? இவர்களுடைய தகுதிதான் என்ன? Now you see, we read that they were visiting the sick, giving food to those who are hungry, giving drink and doing all good things. வியாதியஸ்தர்களை சந்திக்கிறார்கள், அவர்களுக்கு கஷ்டப்படுகிறவர்களுக்கு குடிக்க கொடுக்கிறார்கள், பானம் அப்பம் கொடுக்கிறார்கள், இப்படி நல்ல நிறைய காரியங்கள் செய்கிறார்கள். And at the end when God meets them, முடிவில் தேவன் இவர்களை சந்திக்கும் போது God says that you have done all things towards me. முடிவில் தேவன் இவர்களை பார்த்து இவைகள் அனைத்தையும் நீங்கள் எனக்காகவே செய்தீர்கள் என்கிறார். But they said we didn't do anything at all. நாங்கள் உமக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். Why? ஏன்? Because they were only God conscious. அவர்கள் தேவனை பற்றி இருக்கிறதான உணர்வினால் மாத்திரமே நிரம்பியிருந்தார்கள். But we are filled with self-conscious that we want our work to be noticed. We want our action to be appreciated. நாம் நம்முடைய சுய சம்பந்தமான உணர்வினால் அறிந்தவர்களாக இருப்போம் என்றால் நாம் செய்கிற வேலைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும், பிரஸ்தாபப்பட வேண்டும் என்று நம்மை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்போம். When we don't receive the appreciation, we get upset. மற்றவர்கள் நம்மை மெச்சிக்கொள்ளாத நிலை வரும்போது நாம் தொந்தரவுப்பட்டு விடுவோம். But if we are in that state, we can't have a place in heaven. அப்படிப்பட்டதான நிலையில் இருந்தால் நமக்கு பரலோகத்தில் இடமில்லை. And when we look at some experiences of those who will be in new earth, புதிய பூமியில் இருக்கிறதான அவர்களின் சில காரியங்களை குறித்து பார்த்தால், in Luke chapter 3 verse 8, லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், there it is said that they must bring forth fruit unto repentance. இவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனி பலன்களை கொடுத்தவர்கள். And what is that fruit of repentance mentioned in that chapter? இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனிகள் யாது? In verse 11 it speaks about a sharing experience. 11ஆம் வசனத்தில் சொல்லப்படும்போது பகிர்ந்து கொள்ளக்கூடிய அனுபவம். Whatever we have, we are willing to share with others. நமக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். And in verse 13 it's an experience where we have no covetousness. 13ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது பொருளாசையே அல்லாதிருக்கிற ஒரு அனுபவம். Not taking anything more than is necessary for us. தேவைக்கு அதிகமாக எதையும் நமக்காக எடுக்கிறதே இல்லை. And then we see they had no violence. அடுத்து எந்த விதத்திலும் பலாத்காரம் தீவிரம் இல்லை. They had no experience of accusing others. மற்றவரிடத்தில் போய் மன்னிப்பு accusing others. மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறதான ஒரு இடமில்லை. They are always content with what they have.
தங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்கிற மன ரம்யம் கொண்டவர்கள். These are all the fruit of repentance. இவைகள் எல்லாம் மனம் திரும்புதலின் கனிகள். Or these are the experiences of those who are going to be in new earth. புதிய பூமியில் வந்து அடையக்கூடியவர்களுடைய நிலை இதுவாக இருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If that be so, what about those who are in new heaven? புதிய வானத்தில் இருக்கிறவர்களுடைய நிலம் எப்படியானால் எப்படி இருக்கும்? It will be slightly higher than these people. இவர்களை காற்றும் சற்று கூட. In Exodus chapter 23, யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம், in verses 4 and 5, 4-5 வசனங்களை வாசித்தால், there we read that they not only do good to others, they are even able to help their enemies. இவர்கள் நல்லது செய்வது மாத்திரமல்ல, தங்களுடைய சத்துருக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். They are able to help the enemy when the ox or the ass goes astray. அவருடைய தன்னுடைய சத்துருடைய கழுதையோ தங்களுடைய காலையோ மாடோ தவறாக போனால் கூட சரியான இடத்துக்கு திருப்பி விடுவது. When they see the enemy's ass laying under his burden, they are willing to help them. அவருடைய சத்துருக்களுடைய ஜந்துக்கள் அவர்கள் அகப்பட்டிருக்கும் சுமையினாலே அமிழ்த்தப்படும்போது, சுமையினால் அமிழ்த்தப்படும் போது அவைகள் போய் உதவி செய்து வெளியே கொண்டு வருவது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Of course there are so many things in that. I think I leave it to you to go and meditate for yourself. இந்த பகுதியில் நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. நீங்கள் போய் தொடர்ந்து தியானித்துக் கொள்ளுங்கள். When we read in Hebrews chapter 6 verse 12, எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசித்தால், we read that they had faith and patience. இவர்களுக்குள் விசுவாசமும் பொறுமையும் இருந்து செயல்பட்டது. Those who are in new heaven, they will be tested in their faith and patience. புதிய வானத்துக்குள் இருக்கிறவர்கள் பொறுமையிலும் விசுவாசத்திலும் சோதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். The same thing applies to the tribulation martyrs. இதே காரியம்தான் உபத்திரவு காலத்தில் இருக்கிற இரத்த சாட்சிகளுக்கும் நடக்கும். They are also going to be tested in their faith and patience. இவர்களும் விசுவாசத்திலும் பொறுமையிலும் சோதிக்கப்படுவார்கள். Revelation chapter 13 verse 10 says that. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அதை சொல்கிறது. In Revelation 14 chapter, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம், in verse 12 we read they will also be tested in the word of God. 12ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அவர்கள் தேவனுடைய வசனத்துக்காக சோதிக்கப்படுவார்கள். So they have faith, patience and word of God. இவர்களிடத்தில் விசுவாசம், பொறுமை, கர்த்தருடைய வசனம் உண்டு. In the Revelation 7th chapter, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம், in verse 14 and verse 9, 14 மற்றும் 9 வசனங்கள் படித்தால், there we read how they had white robes. இவ்விதமாக அவர்களுக்கு வெள்ளை வஸ்திரம் உண்டாயிட்டு வாசிக்கிறோம். And they were holding palms in their hands. தங்களுடைய கையிலே குருத்தோலை பிடித்திருந்தார்கள். What does this show? இது எதை காட்டுகிறது? In short, it speaks about resting in the righteousness of God. சுருக்கமா சொன்னால் தேவ நீதியில் இவர்கள் போய் தங்கி இருக்கிற ஜனம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So these are some of the qualities of those who are in new heaven. புதிய வானத்துக்குள் இருக்கிறதானவர்களுடைய சில தகுதிகள் இதுதான். But what about those who are in New Jerusalem? புதிய எருசலேமில் இருக்கிறவர்களை பற்றி விஷயம் என்ன? What did the Lord say? கர்த்தர் அவர்களை குறித்து என்ன சொல்கிறார்? Not only we must help others, மற்றவர்களுக்கு நாம் போய் உதவி செய்வது மாத்திரமல்ல, not only loving our enemies, நம்முடைய சத்துருக்களை நாம் நேசிப்பது மாத்திரமல்ல, we must be willing to lay down our lives for our brethren. நம்முடைய சகோதரருக்காக நம்முடைய ஜீவனையே ஊற்ற வேண்டும். In 1 John chapter 3 verse 16 we read that. முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். This is the standard that is kept for the New Testament people of God. புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழக்கூடியதான ஜனங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான ஜீவிய அளவு இதுதான். Normally we hear these words but we very rarely put it to practice. பொதுவாக இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் நாம் கேட்டு இருப்போம், ஆனால் செயலில் நடைமுறையில் நாம் அபியாசப்படுத்த மாட்டோம். Lately I was just listening to the last message of Pastor Don. பாஸ்டர் டான் அவர்களுடைய கடைசி செய்தியை கேட்டால், there he was quoting this verse from James chapter 1. யாக்கோபு முதலாம் அதிகாரத்தில் இருக்கிறதான இந்த வசனங்களை தான் அவர் குறித்து பேசுகிறார். He spoke on the verse 22 and said that we should be not only hearers of the word but doers of the word. நாம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் பேசுகிறார். He said that if we are only hearers of his word, then we are deceiving ourselves. நாம் வெறுமனே இந்த வசனங்களை கேட்கிறவர்களாக இருந்தால் நம்மை நாமே ஏமாற்றி வஞ்சித்துக் கொள்கிற ஜனங்களாக இருப்போம் என்று அவர் பேசுகிறார். Because
God has called us with a higher calling. ஏனென்றால் தேவனோ நம்மை உன்னதமான அழைப்புக்காக அழைத்திருக்கிறார். God has filled us with more of His grace. தேவன் அதிகமாக அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்பி வைத்திருக்கிறார். God has filled us with more of His power. தேவன் அதிகமாக நம்முடைய தமது வல்லமையால் நம்மை நிரப்பி இருக்கிறார். He has filled us more with His love. அவர் அதிகமான தம்முடைய அன்பினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். And He has done the best for us. அவர் நமக்காக ஒரு இடத்தை வைத்து வைத்திருக்கிறார். He has done the best for us. அவர் நமக்காக சிறந்தவைகளை செய்து வைத்திருக்கிறார். Therefore, He also expects something higher than others. ஆகவே தான் மற்ற எல்லாரை பார்க்கலும் நிச்சயமாகவே அதிகமான அளவை நம்ம எதிர்பார்க்கிறார். And it is possible because He has given us the grace for it. அவர் தமது கிருபையை நமக்கு வைத்திருக்கிறபடினால் நிச்சயமாகவே அது முடியும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In the chapter 21 of Revelation, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம், there we see the various aspects or the blessings we find in the bride of Christ. கிறிஸ்து இயேசுவின் மனவாட்டிக்குள் காணப்படுகிறதான இன்னும் अनेक ஆசீர்வாதங்களை பகுதிகளை காண்கிறோம். In 19th chapter verse 8 we read about the beautiful garment of righteousness. 19th chapter verse 8. 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அவருடைய அழகான வஸ்திரத்தை வாசிக்கிறோம். It's a garment of righteousness. அது நீதியின் வஸ்திரமாக இருக்கிறது. In the Revelation 21:11 we read that she has received or attained the glory of God. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது இவள் தேவ மகிமையை அடைந்தவளாக இருக்கிறார். What does this glory of God show? தேவ மகிமை என்று சொல்வது எதை காட்டுகிறது? It speaks about the power, character and wisdom. இது வல்லமை, சுபாவம், ஞானம் இவைகளை காட்டுகிறது. Because in Exodus 15th chapter, யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் in verse 6 we read that he is glorious in power. அவர் தன்னுடைய வல்லமையிலே மகத்துவம் உள்ளவர் என்று அங்கு வாசிக்கிறோம். In verse 11 we read he is glorious in holiness. 11ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது தம்முடைய பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர் என்று வாசிக்கிறோம். This shows that glory contains the power of God and also the character of God. இந்த மகிமை மகத்துவம் என்பது தேவனுடைய பரிசுத்தமும் வல்லமையும் தனக்குள் அடக்கினதாக இருக்கிறது. And in the 1 Corinthians 2:7 we read glory also contains the wisdom of God. முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது இந்த மகிமை தேவனுடைய ஞானத்தையும் தனக்குள் அடக்கினதாக இருக்கிறது. So when we say that New Jerusalem has attained the glory of God, புதிய எருசலேம் தேவ மகிமையை அடைந்ததென்று நாம் காணும்போது it shows that she has got the power of God, the character of God and the wisdom of God. தேவனுடைய மனவாட்டி ஆகிய புதிய எருசலேமுக்கோ தேவனுடைய வல்லமை, பரிசுத்தம், தேவ ஞானம் மகிமை உடையவளாக இருக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And we also see that many earthly things have been mentioned in order to help us to understand the blessings in eternity or heaven. நித்தியம் அல்லது பரலோகத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்ள அநேக பூமிக்குரிய காரியங்கள் சொல்லப்படுகின்றன என்று நாம் பார்க்கிறோம். I'd just like to mention 3 of that. அதில் 3 காரியத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். We read about the fruit that is found in eternity. நித்தியத்தில் காணப்படக்கூடியதான கனியை குறித்து பார்க்கும்போது that speaks about the wisdom of God. அது தேவ ஞானத்தை காட்டுகிறது. In eternity we will be growing in that wisdom. நித்தியத்திலே அந்த ஞானத்திலே நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். We also read about the leaves of the tree. அந்த விருட்சத்தின் இலைகளை குறித்து வாசிக்கிறோம். It is for the healing, it is said. அது அவருக்குள் இருக்கிறதான சுகத்தை காட்டுகிறது. This speaks about healing of the ignorance in people. ஜனத்துக்குள் இருக்கிறதான அறியாமை என்பவைகளிலிருந்து உண்டாகிற சுகம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We also read about horses in heaven. நமக்கு பரலோகத்திலே குதிரைகள் தேவை. In Revelation 19th chapter, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் in அதிகாரம் verse 14 we read about white horses. 14ஆம் வசனத்திலே வெள்ளை குதிரை பரலோகத்திலே காண்கிறோம். That speaks about the power of God. அது தேவனுடைய வல்லமை காட்டுகிறது. Even not only Jesus is riding on it, even the bride is riding on the white horse. இயேசு அந்த குதிரை மேல் சவாரி செய்கிறது மாத்திரமல்ல, மனவாட்டியும் அந்த வெள்ளை குதிரையிலே சவாரி பண்ணுகிறார். That speaks about the power that God's saints possess. தேவனுடைய பரிசுத்தவான்கள் பெற்றிருக்கிறதான தேவ வல்லமை குறித்து காட்டுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So when we go to eternity, நித்தியத்துக்கு நாம் செல்லும்போது we can see so many important and beautiful things. இவ்விதமாக
அநேக முக்கியமான ஆர்வமூட்டக்கூடிய காரியங்களை பார்க்கலாம். And we are going to enjoy all those things. இவைகள் அனைத்தையும் நாம் அனுபவிக்க போகிறோம். But before we conclude, நாம் முடிப்பதற்கு முன்பாக I would like to just read one verse from the word of God. கர்த்தருடைய வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் வாசிக்க 1 John chapter 3 verse 2. முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். Beloved, now are we the sons of God, and it doth not yet appear what we shall be, but we know that when he shall appear, we shall be like him, for we shall see him as he is. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Here he says, we shall see him as he is. அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. What does he mean by that? அது என்ன சொல்லுகிறது? What does he mean by that? அதனால் அவர் என்னத்தை குறித்து பேசுகிறார்? Here the apostle John had various vision about Jesus. இந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பல தரிசனங்கள் இருந்தன. The first vision was Jesus in his physical body. முதலாவது தரிசனம் இயேசு தம்முடைய சரீர பிரகாரமான இந்த சரீரத்தில் இருந்தது. In 1 John chapter 1, முதலாம் யோவான் 1ஆம் அதிகாரம், in first 2 verses he says, we have handled the word of God. அவர் தேவனுடைய வசனத்தை நாங்கள் தொட்டதும் என்று பேசுகிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That speaks about his fellowship with Jesus while Jesus was on this earth. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே இந்த பூமியில் இருந்தபோது அவரோடு கொண்டிருந்ததான ஐக்கிய வாழ்வை குறித்து பேசுகிறார். And secondly, இரண்டாவது, he saw Jesus on the Mount of Transfiguration. இரண்டாவதாக இயேசுவை மறுரூப மலையில் அவர் காண்கிறார். In Matthew chapter 17 verse 2 we read that. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் அதை வாசித்தோம். There we see slightly a different vision. அங்கே சற்று வித்தியாசமான ஒரு தரிசனம். In Luke chapter 24, லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், in verse 39 he had a vision of the resurrected Jesus. 39ஆம் வசனத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்ததான தரிசனத்தை பெற்றிருக்கிறார். And there we see something different. இங்கு சற்று வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்கிறது. And finally when we read in Revelation chapter 1, கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது in verse 7, 7ஆம் வசனத்தில், there he saw Jesus in his full glory. இயேசுவை அவருடைய முழு மகிமையில் காண்கிறார். When he saw him in his full glory, he could not take that sight, and the word of God says he fell down upon his face. இயேசுவை முழு மகிமையோடு அவர் கண்டபோது அவரால் அதை அடக்க முடியவில்லை, அவர் அப்படியே விழுந்து விட்டார். So when he says that we shall see him, which is the vision we are going to have? நாம் அவரை தரிசிக்கும் போது என்று இவங்க சொல்லும்போது எந்த தரிசனம் உடையவளாய் காண்போம்? Are we going to see him in the first 3 vision or the last vision? முதல் 3 தரிசன நிலையிலா அல்லது கடைசி நிலையா? I think you can decide for yourself. நீங்களே அதை உங்க தீர்மானம் பண்ணுங்களேன். Here in the last vision he could not take that glory. கடைசி இந்த தரிசன நிலையில் அந்த மகிமையை அவரால் நிற்க முடியாமல் இருந்தது. That's why he fell flat on the ground. ஆகவே தான் அவர் அப்படியே பூமியில் விழுந்து விட்டார். What does that show? அது எதை காட்டுகிறது? He had not grown to that glory yet. அந்த மகிமையின் அளவுக்கு இவர் இன்னும் வளரவில்லை. And God is doing his work so that we may grow to that glory of Jesus. அந்த இயேசுவின் மகிமையின் நிலவுக்கு வளரும்படி தேவன் நமக்கு உதவி செய்கிறார். So when we see him, we can meet him boldly. நாம் அவரை தரிசிக்கும்போது இவ்விதமாய் இருக்கும்போது தைரியத்தோடு அவரை தரிசிப்போம். We can see the full glory in Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற முழு மகிமையை தரிசிப்போம். And we will also be glorified together with him. நாமும் அவரோடு கூட மகிமைப்படுவோம். And that is our hope. அதுவே நம்முடைய நம்பிக்கையாக Shall we all surrender our lives for that hope? அந்த நம்பிக்கைக்காக நாம் எல்லாரும் நம்முடைய ஜீவியத்தை Even ஒப்புக்கொடுப்போம். tonight, let us rededicate our lives. இந்த ராத்திரி வேளையிலும் நாம் நம்முடைய ஜீவியத்தை மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணுவோம். Let us once again renew our vision about the coming of the Lord. மறுபடியும் கர்த்தருடைய வருகை குறித்ததான தரிசனத்தை நாம் புதுப்பிப்போம். Let us once again renew our desire to go when Jesus comes. இயேசு வரும்போது நாம் கடந்து போக வேண்டும் என்கிறதான அந்த வாஞ்சையை மறுபடியும் once again let us renew our thought, our mind, our heart, so that we
could always be waiting for the coming of the Lord. நாம் எப்போதும் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய ஜனமாய் இருக்கும்படியாக நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய வாஞ்சைகள், இருதயத்தை மறுபடியும் புதுப்பிப்போமாக. As we go on thinking about the coming of the Lord, இவ்விதமாக தொடர்ச்சியாக கர்த்தருடைய வருகையை சிந்தித்துக் கொண்டிருப்போம். there will be a great groaning within ourselves. சிந்திக்க ஒரு பெரிய தவிப்பு நமக்கு உண்டாகும். That's why the psalmist says, ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், when I awake I will be satisfied with his righteousness. நான் விழிக்கும் போது உமது சாயல் நீதியினாலே நான் திருப்தி ஆவேன். I will awake and see your likeness. நான் விழித்தெழுந்து உம்முடைய சாயலை காண்பேன். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That day is coming very soon. அந்த நாள் சீக்கிரம் வருகிறது. Let us all be renewed in our minds. நாம் நம்முடைய மனதிலே புதுப்பிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். Tonight the Lord is in our midst. இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். He is giving that thought about the coming of the Lord to every one of us. ஒவ்வொருவருக்கும் இந்த கர்த்தருடைய வருகையினுடைய சிந்தையை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். And he is giving us the desire to go and be with him eternally. நித்தியமாக அவரோடே போய் இருக்கக்கூடிய வாஞ்சை அவர் நமக்கு கொடுக்கிறார். As we think about the eternity, நாம் நித்தியத்தை குறித்து சிந்திக்கும்போது all our earthly trials will not be great. நம்முடைய பூமிக்குரிய சோதனைகள் எல்லாம் பெரிதா இருக்கா. All the sufferings we go through will not be great. நாம் கடந்து போகிற பாடுகள், துன்பங்கள் எல்லாம் பெரிதா இருக்கா. We will be able to rejoice in every path that the Lord takes us through. தேவன் நம்மை கொண்டு சென்றாரே ஒவ்வொரு பகுதிகளிலும் நாம் சந்தோஷப்படக்கூடிய இடத்தில் all surrender our lives once again. மறுபடியும் நம்முடைய ஜீவியத்தை நாம் ஒப்புக் கொடுப்போமாக. We feel the hope of the coming of the Lord. கர்த்தருடைய வருகையின் நம்பிக்கையால் நிரப்பப்படுவோமாக. The power of God once again touches and quickens us tonight. தேவ வல்லமை இதோ இந்த ராத்திரியில் மறுபடியும் ஒன்று கூட நம்மை தொட்டு உயிர்ப்பிக்கட்டும். Let the power of God work in our body, soul and spirit. தேவ வல்லமை மறுபடியும் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் கிரியை செய்யட்டும். Let it do a work of transformation in our lives. நம்முடைய ஜீவியத்தில் ஒரு மறுரூபத்தின் செயலை செய்யட்டும். Even that power is moving in our midst tonight. இப்பொழுதும் கூட இந்த ராத்திரி வேளையில் தேவ வல்லமை நமக்கு கிரியை செய்கிறது. Child of God, that power is taking away every discouragement from your heart. தேவ ஜனமே, உனக்குள் இருக்கிற ஒவ்வொரு அதைரியத்தையும் அந்த வல்லமை எடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறது. Right now that power is moving in our midst. இப்பொழுது அந்த வல்லமை நம்முடைய மத்தியில் அசைவாடுகிறது. Receive that power right now. இப்பொழுது அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். That power is touching you right now. இப்பொழுது அந்த வல்லமை உங்களை தொடுகிறது. That power is entering into your bodies right now. இப்பொழுது உங்களுடைய சரீரத்துக்குள்ள அந்த வல்லமை செயல்படுகிறது. It's entering into your soul right now. இப்பொழுது உங்களுடைய ஆத்மாவில் செயல்படுகிறது. It's entering into your mind, spirit right now. அதுடைய மனது ஆவிக்குள்ளே பிரவேசிக்கிறது. Amen. Shine through the power of God. அந்த தேவ வல்லமைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். Shine through the power of God. தேவ வல்லமையால் பிரகாசியுங்கள். The Lord wants you to arise and shine for him. கர்த்தரோ நீங்கள் எழும்பி அவருக்காய் பிரகாசிக்க வாஞ்சிக்கிறார். Hallelujah. மகிமையினாவியினால் மண்ணின் சாயலை மாற்றுவதோ, மகிமையினாவியினால் மண்ணின் சாயலை மாற்றுவதோ, மகிமையோடு உயிர்த்தெழுவோ, Hallelujah.
Hallelujah. Hallelujah. Amen. 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 Hallelujah. 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 Amen. Praise you, God. Hallelujah. Oh, glory to God. Glory to God. Glory to God. Lick it up the rock. Get up, Tira. You are the rest of the rock. Get up. Don't look at your weakness. உன்னுடைய பலவீனத்தை நீ நோக்கி பார்க்காதே, என்னுடைய பலத்தை நீ நோக்கி பார். Don't look at your shame, look at my glory. உன்னுடைய வெட்கத்தை லட்சியை பார்க்காதே, இதோ என்னுடைய மகிமையை நீ நோக்கி பார். Hallelujah, hallelujah, hallelujah. Oh, Namdara, dig it up, tick it up, dig it up, tick it up, dig it up, tick it up. Don't look at what the devil says to you, look at what I have spoken to you. பிசாசானவன் எதை சொல்கிறானோ அதை நீ கேட்காதே, இதோ நான் சொன்னவைகளை நீ நோக்கி பார். Don't look at your darkness, look at my light. உன்னுடைய அந்தகாரத்தை நோக்கி பார்க்காதே, என்னுடைய வெளிச்சத்தை நோக்கி பார். I have promised, I will do it. நான் வாக்கு பண்ணினேன், நான் அவைகளை செய்து முடிப்பேன். I will do it. நானே அதை செய்வேன். I will do it. நானே அதை செய்வேன். Thus saith the Lord. இவ்விதமாய் கர்த்தர் உரைக்கிறார். Hallelujah. Hallelujah. Hallelujah.
Hallelujah. Ulam daradagada, thikkadadala, salam daradagada. பார்ப்பினே நேசரை நான் ஆதரிப்பேன் ஆடுவன்னான் பார்ப்பினேன் நேசரை நான் ஆடுவன்னான் பார்ப்பினேன் நேசரை நான் ஆடுவன்னான் பார்ப்பினேன் நேசரை நான் Amen, 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 amen. Hallelujah, hallelujah, hallelujah. Ulam tikkada, uladaram teyiraderam senam daradegada. Beloved ones, tonight we heard about the word of His power. பிரியமானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலே அவருடைய வல்லமையின் வார்த்தையை நாம் கேட்டோம். With your power and my power, we cannot go up. உன்னுடைய வல்லமையினாலும் என்னுடைய வல்லமையினாலும் நாம் மேலே செல்ல முடியாது. But His word has power. ஆனால் அவருடைய வார்த்தை இருக்கிறதே, அது வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. His word will change us. அவருடைய வார்த்தை நம்மை மாற்றும். And His word will take us up to heaven. அவருடைய வார்த்தை நம்மை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகும். Oh, the word of His power. அவருடைய வல்லமையின் வார்த்தை. The word of His power. அவருடைய வார்த்தையின் வல்லமை. That word is come upon us tonight. அவருடைய வார்த்தையின் வல்லமை இந்த ராத்திரி வேளையில் நம்மேல் விழுகிறது. Shall we all stand up? நாம் எழுந்து நிற்போம். Believe in the word of His power. அவருடைய வார்த்தையின் வல்லமையை அப்படியே நம்பிக்கொண்டிருங்கள். That word is changing us. அந்த வார்த்தை நம்மை மாற்றி, That word is transforming us. அந்த வார்த்தை நம்மை We மறுரூபப்படுத்துகிறது. will go up. நாம் மேலே பறந்து செல்வோம். That word will take us up. அந்த வார்த்தை நம்மை மேலே Oh, எடுத்துக்கொள்ளும். believing that, let's rejoice and praise God. நாம் Believing that, let's அதை all விசுவாசித்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். praise the Lord, praise the Lord. Hallelujah. Amen. Hallelujah. Praise He, praise He, praise He, praise He. Hallelujah. When Jesus comes, your feet and my feet will not be on the earth. இயேசு வருவார் என்றால் உன்னுடைய பாதமும் என்னுடைய பாதமும் இந்த தரையிலே இருக்காது. The power of His word will lift us up. அவருடைய வார்த்தைக்குள் இருக்கிற வல்லமை அப்படியே நம்மை மேலே கொண்டு போகும். Come on, let's praise God for that. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Amen. Hallelujah. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Amen. Hallelujah.
மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலமதுவே மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலமதுவே என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்களே என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்களே மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலமதுவே மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலமதுவே என்றும் துதியுடனே அதன் வாசலில் பாதங்களே என்றும் துதியுடனே அதன் வாசலில் எங்கள் பாதங்களே மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலமதுவே மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலமதுவே என்றும் துதியுடனே அதன் வாசலில் எங்கள் பாதங்களே 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 என்றும் துதியுடனே அதன் வாசலில் Hallelujah! Hallelujah! Amen. Hallelujah. Hallelujah. Oh, the glorious and blessed words of life the Lord spoke to us tonight. Let's praise God. மகிமையான மகத்துவமுள்ளதான இந்த ராத்திரி வேளையிலே தேவன் பேசுவதான அவருடைய வல்லமையின் வார்த்தைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. 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 For the unchanging power of the word of God. Once again, let's praise God. மாற்றமில்லாத தேவனுடைய வார்த்தையின் வல்லமைக்காய் மறுபடியும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. 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 ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அருமையான நல்ல இயேசுவே, இப்படி மகிமையான வல்லமே இந்த நேரத்தில் அடியார் மத்தியில் பொழிந்து எடுக்க சோத்திரம் சுவாமி. பரலோக ராஜ்யம் எப்படி வல்லமையினாலும் நிரப்பப்பட்டது என்பதையும் அதை எப்படி இந்த பூமியில் அனுபவிக்கிறது என்பதையும் நீ எடுத்துக்காட்ட தயவுக்காம சோத்திரம். கல்வாரியில மரித்த இரத்தத்தினுடைய வல்லமை எல்லா அந்நிய வல்லமையை நிவர்த்தி செய்வதற்கு போதுமானதாக உடைய ஜனங்களை நீ அனுபவிக்க செய்ததுனால நமக்கு சோத்திரம். உடைய திருவசனமாகிய வார்த்தையை அனுப்பி அந்த வார்த்தையினால் உண்டான வல்லமை கர்த்தாவே உடைய ஜனங்களை சிருஷ்டித்ததுக்காக நமக்கு சோத்திரம். உங்களுடைய சுற்றியதுக்காக நமக்கு சோத்திரம். உங்களுடைய ஜனங்களை உருவாக்குறதுக்காக நமக்கு சோத்திரம். உங்களுடைய ஜனங்களுடைய எல்லா பிரச்சனையும் அது தாங்கினதுக்காக நமக்கு சோத்திரம். அந்த வல்லமை இந்த நேரத்தில் நீ அனுபவிக்க விட்ட கிருபைக்காக சோத்திரம். அது மாத்திரமில்லை கர்த்தாவே, பரிசுத்த வல்லமையும் அனுதினமும் நாங்கள் உயிர்ப்பித்து உண்மை போல மகிமையில நீ எங்களை மாற்றிக்கொண்டு மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறது மக்கள் சோத்திரம். இப்படிப்பட்ட எங்களுக்கு கர்த்தாவே நீ எப்படி ஞானம் நீதி மீட்புமாக வெளிப்பட்டு எங்களை கர்த்தாவே உடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றி என்பதை எடுத்துக்காட்டு தேவக்கு நமக்கு சோத்திரம். ஆம் கர்த்தாவே, ஒரு நாள் நாங்கள் மகிமையில பிரவேசிப்போம். அங்க அலறலும் இல்ல, அங்க வருத்தமும் இல்ல, அங்க பாடுகளும் இல்ல, அங்க வேதனையும் இல்ல, எல்லாவற்றையும் நீ துடைப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. தேவ மகிமை அடைந்தவர்களாக, தேவ சாயலையும் தேவனுடைய வல்லமையிலும் பூர்ணப்பட்டவர்களாக
முகாமுகாமாவை காணத்தக்கதான முறையில் அடியாடு ஊதி ஆயத்தப்படுத்தும் இயேசு நாமத்தில் சுவாமி. Gracious and loving Heavenly Father, tonight we heard from Thy word. Oh God, Your word has tremendous power. Your blood has wonderful power, oh God. Transforming power, glorious power. Tonight, let Thy saints enjoy, experience, enter into that glorious power, oh God. Fill everyone with that glorious power. We know, Lord, when You come, Lord, that power will change our wild body into the glorious body. Thank You for that blessed home in heaven, that sweet home waiting for us. Fill our hearts with that blessed